நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி, இளைஞர்களின் இதய துடிப்பு. இந்த அருமையான பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்விற்கு வந்திருக்க அனைவரையும், நண்பர்கள், இந்த படத்தில் பணிபுரிந்த அத்தனை டெக்னீஷியன்ஸ், உறவினர்கள் எல்லாத்தையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த படத்தை பற்றி ஜெகன் மறந்துட்டோம், பாடலாசிரியர் ஜெகன் அவர்களை மேடைகளை, ஷமந்த் இசையமைப்பாளர், புஷ்பா வாங்க. முதலில் நம்ம படத்தோட கதாநாயகன் விக்னேஷ் ரவி அவர்களை அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெசன்ட் மீடியாவுக்கு நன்றி இங்கே வந்ததுக்கு. காமு காப்பி, கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின். ஸோ இந்த படத்தில் நான் லீட் ரோலாக பண்ணியிருக்கேன். என் பேர் விக்னேஷ் ரவி. என்னோடய கரியர் 2016 நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணேன் என்னோடய கரியர் ஆக்சுவலி. ஸோ தீரன், நாச்சியார், மாஸ்டர், பேட்டை, டானாக்காரன், விடுதலை, இப்படி நிறைய படங்கள் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படம் முதல் படம் எனக்கு. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த புஷ்பநாதன் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படம் எனக்கு எப்படி கிடைச்சிதுன்னா, சரண்யா ரவிச்சந்திரன் தான் எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி அவங்க முன்னாடி படம் ஒன்று பண்ணியிருந்தோம். ஸோ அதை பார்த்துட்டு சரி ஓகே இந்த கதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கிரிப்டை வாங்கி படித்தோம். இதுக்கு முன்னாடி நான் பண்ண படங்கள் எல்லாமே ரொம்ப ரக்கடான ஒரு படம். லைக் வெற்றிமாறன் சாரோட படத்தில் விடுதலையில் பண்ணியிருக்கேன். ஸோ டானாக்காரன், இந்த படங்கள் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ரொம்ப டார்க்கான ஒரு கேரக்டராக இருக்கும் எனக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படம் வந்து ஒரு மிடில் கிளாஸ் பையன், சிட்டி சப்ஜெக்ட் அண்ட் ரொமான்டிக்காக இருக்கும் இந்த படம். சரி ட்ரை பண்ணுவோம், நமக்கு ஒரு சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த படம் ட்ரை பண்ணேன். ஸோ படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த கதையில் அன்பு, என்னோடய கேரக்டர் நேம் அன்பு. ஸோ அன்பு என்ன பண்ணுறான் அப்படின்னா, இப்போது அன்புன்றது வேறு யாரும் இல்லை, நீங்கள் எல்லோரும் தான் அன்பு. ஏன்னா இந்த கதையில் ஒரு பேஷனை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்க ஒருத்தன் தான் லைஃப்பில் இருக்க கமிட்மெண்ட்ஸ், பிரச்சனைகள், இது எல்லாத்துக்காகவுமே கண்ட்ரோல் ஆகி அப்படியே இருக்கான் அதே இடத்துல. ஸோ இவன் பேஷனை நோக்கி ஓடி இவன் ஜெயிக்கிறானா இல்லையா அப்படின்றது தான் கதை. இங்கே நம்ம பார்க்குற சொசைட்டியில் எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. ஸோ ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா, ஸோ வீட்டில் இருக்க ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், கமிட்மெண்ட்ஸ், இதெல்லாத்தையும் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எல்லாருக்கிட்டையுமே ஒரு தனித்துவம் ஒன்று இருக்குது. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், எல்லா கதையிலுமே வந்து எப்போவுமே ஒரு மேல் வச்சு தான் நம்ம கதையை மூவ் பண்ணுவோம். லைக் அவன் கஷ்டப்படுறான், அவன் ஜெயிக்கிறான், ஸோ இவ்வளோ விஷயங்கள். ஆனால் இந்த படத்தில் இன்னொரு விஷயமும் சேர்த்து நாங்கள் ஆட் ஆன் பண்ணி டீப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஃபீமேல்ஸை பற்றியுமே. ஸோ பெண்களுமே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்க லைஃப்பில் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இதில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படம் வந்து ஒரு புதுவிதமாக இருக்கும். அண்ட் மோரோவர் இந்த படத்தை நாங்கள் 13 நாளில் ஷூட் பண்ணோம். ஸோ அதுதான் எங்களுக்கு ரொம்பவே சேலஞ்சிங்காக இருந்தது. மல்டிபிள் ரிஹர்சல்ஸ் நாங்கள் போச்சு எங்களுக்கு ஷூட் முன்னாடி. ஸோ அதனால தான் எங்களால் இந்த படத்தை 13 நாளில் ஷூட் பண்ண முடிஞ்சுது. இந்த படத்துக்கு இங்கே ஆக்சுவலி இந்த படம் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்ததுக்கான முக்கியமான காரணம் 2 பேர் இருக்காங்க, கேபிள் சங்கர் சாரும் நம்ம ராமச்சந்திரன் சாரும். ஸோ ரொம்ப நன்றி சார், நீங்கள் இவ்வளோ தூரம் எடுத்து வந்ததுக்கு. இந்த படத்தை சிங்கிள் ஹேண்டடாக ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ தூரத்துக்கு சேர்த்துருக்காரு அப்படின்னா அது புஷ்பநாதன் ஆறுமுகம் தான், டைரக்டர் தான். கோ ஆர்டிஸ்ட் சரண்யாவை பற்றி பேசணுன்னா ரொம்ப வருஷமாக எல்லாருமே நம்ம அவங்கள பார்த்துட்ருக்கோம். எல்லா கதையிலுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி கிரேவாக இருப்போம், இல்லை ஒரு அழகிற மாதிரி அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருப்போம். ஆனால் இந்த படத்தில் நீங்கள் கம்ப்ளீட்டாக அவங்கள வேறு மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க. டிஎஸ்கேவும் கூட, டிஎஸ்கேவே ஒரு கிரே ஷேடில் பார்த்துட்ருக்க ஒரு பர்சன் இந்த படத்தில் ரொம்ப கலர்ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக தேட்டரில் எல்லாருமே பாருங்கள். இந்த படம் ரொம்ப ஈஸியாக எல்லாருமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு படம். ஸோ அதனால் இது கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப்பில் யாருக்காச்சும் சண்டை போட்டிருக்கலாம், இல்லை லவ் ஃபெயிலியர்ஸ், இல்லை நிறைய பிரச்சனைகள் ஒருத்தங்கிட்ட மனஸ்தாபம் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த படம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த படம் வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட லைக்
அவங்கக்கிட்ட நீங்கள் திரும்ப பேசணும்னு உங்களுக்கு தோணும், மன்னிப்பு கேட்கணும்னு தோணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக April 4 இந்த படத்தை நீங்கள் தேட்டர்லேருந்து பாருங்கள். ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ டிஓபி GM சுந்தர், மியூசிக் தர்ஷன், எடிட்டர், அப்புறம் ஷெல்டன், எல்லாருக்குமே, எல்லா டெக்னீஷியன்ஸுக்குமே எனக்கு லைக் இது ஒரு யங் டீமாக நாங்கள் இருந்து இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறமும் பெரிய பெரிய படங்கள் நாங்கள் பண்ணுவோம். ஸோ நீங்கள் தான் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணணும். பிரசன்ட் மீடியா, தேங்க்யூ. ஐயா வைகுண்டருடைய வார்த்தை ஒன்று உண்டு, இல்லறத்தை விட்டு தவம் இல்லை காணி உலகில் அப்படின்ட்டு. இந்த உலகத்தில் வந்து ஒரு தவம் என்னென்னா கணவனும் மனைவியும் சந்தோஷமாக வாழ்கிறது தான் பெரிய தவம். அதை ஒரு தவமாக நினச்சிக்கிட்டாலே இந்த வாழ்க்கை வரமாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு கான்செப்டை தான் புஷ்பநாதன் எழுதியிருக்காரு. நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவேன், ரைட்டிங்காக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு படம். புஷ்பநாத் சார் டைலாக்லாம் எனக்கு உண்மையிலே, ஏன்னா நானும் டைலாக் ரைட்டர் 2-3 படத்துக்கு எழுதிக்கிட்டு இருக்கேன். நம்ம ரொம்ப பொறாமப்பட்டேன். அவ்வளோ அருமையாக ரைட்டிங்காக அவ்வளோ சூப்பராக எழுதியிருந்தார். அதாவது ஒரு என்னுடைய திருமணத்துக்கு வந்து ஒரு தோழி ஒருத்தங்க, அன்னலட்சுமி அவங்க பேர், அவங்களும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் சுரேஷ்குமார் 2 பேரும் சேர்ந்து எனக்கு ஒரு புத்தகம் பரிசீலித்தாங்க. அந்த புத்தகத்தோட நேம் என்னென்னா ஆதலால் காதல் செய்வீர். அதில் ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னென்னா அவர் எழுதியிருப்பார் அந்த ரைட்டர், அவரோட பேர் மறந்துட்டு அந்த விஷயம் ஞாபகம் இருக்குது. காதலிக்கும் போது 2 பேரும் சேர்ந்து ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறாங்க ஒன்றா சேர்ந்து. கல்யாணத்துக்கு பிறகு அந்த விளக்கை அணைச்சிட்டு ஆளுக்கு ஒரு பேட்டரியை கையில் வச்சுக்கிறாங்க. பேட்ரி என்ன பண்ணுது, அடுத்தவங்க முகத்தை மட்டும்தான் பேட்டரியால் காட்ட முடியும், தன்னை இருட்டிலே வச்சுக்கிது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதாவது கற்பனை ரொம்ப நல்லா இருக்குது, யதார்த்தம் கசக்குது, கமிட்மெண்ட் கசக்குது. கல்யாணங்கிறது ஒரு கமிட்மெண்ட். அஜித் சார் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், நீங்கள் காதலிக்கிறது பெருசு கிடையாது, லைஃப்பில் கடைசி வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அன்பாக இருந்து எங்களுடைய காதல் உண்மையான காதல் தாங்கிறத கடைசி வரைக்கும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்படி ஒரு விஷயத்தை எந்த சமரசமும் இல்லாமல் ரொம்ப அழகாக பேசியிருக்காரு சார். ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயத்தை பேசியிருக்கீங்க. ரைட்டிங்காக சரி, ஆக்டிங்காக சரி பிரதர், நீங்கள் நல்லா நடிச்சிருந்தீங்க. சரண்யா சொல்ல வேண்டாம், பின்னி இருந்தாப்புல எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் மியூசிக் டைரக்டர் சமன் சார் சூப்பரான ஒர்க் பண்ணியிருந்தார். அந்த பாட்டுக்கும், அந்த பாட்டு நிறைய பேர் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், டியூனாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இது எல்லாத்தையும் அழகாக கனெக்ட் பண்ணுற இருவர்கள், நமக்கு இருவர் மாதிரி ராமச்சந்திரன், கேபிள் சங்கரன். கேபிள் சங்கரன் எனக்கு எப்போதுமே ரொம்ப ஸ்பெஷலான ஆள். பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணுவார். நல்லா இருந்தால் நல்லா இருக்கும் பார், நல்லா இல்லைனா நல்லா இல்லைன்னு சொல்லிடுவார். ஆக்சுவலாக அந்த கதை வந்து எழுதும்போதும் இந்த கதையில் பாட்டு கிடையாது, எடுக்கும்போதும் இந்த கதையில் பாட்டு கிடையாது, எடிட்டிங்லேயும் இந்த கதையில் பாட்டு கிடையாது. கேபிள் சங்கரன் தான் அவர் வந்து இதில் ஒரு பாட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. டைரக்டருடைய உறவினர் வந்து ஒரு மிகப்பெரிய பாடலாசிரியர், லட்சங்களில் சம்பளங்கிற ஒரு பாடலாசிரியர். ஆனால் அதை தாண்டி இந்த பாட்டை என் தம்பி எழுதுவான், நீ நல்லா இல்லைன்னா நீ வேணா தூக்கிற அப்படின்னு சொல்லி கான்ஃபிடென்ட்டாக டைரக்டர் முன்னே கொண்டாந்து உட்கார வச்சாரு. ஓரளவு நல்லா எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஒளிப்பதிவாளர், எடிட்டர் எல்லாத்துக்குமே ரொம்ப வாழ்த்துக்கள். விட்டு கொடுக்குறது தான் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது யாருக்காக விட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போகிறது இல்லைங்க, பெரியவங்க சொன்னது அது உண்மையில் ரொம்ப சத்தியமான வார்த்தை. அதனால் நம்ம அன்புக்காக எதையும் விட்டு கொடுப்போம், எதற்காகவும் அன்பை விட்டு கொடுக்காமல் இருப்போம். அன்பே கடவுள். ஐயா உண்டு. நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எனக்கு இந்த ஸ்டேஜிலலாம் ஏறி பேசி பழக்கம் இல்லை. யூஸ்வலி எப்போவுமே வந்தால் கீழே தான் உட்காந்துட்ருப்பேன். முதல் தடவையாக என்னை மேடையேற்றி மேலே உட்கார வச்ச புஷ்பநாதனுக்கு என்னோடய முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தை இங்கே வந்து சேர்த்து திரு கேபிள் சங்கர் சாருக்கும் ராமச்சந்திர சாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் என்னோடய கெரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு எடிட்டர் ஆவேனான்னு தெரியல. ஏன்னா நான் பாலமேந்திரா சார் இன்ஸ்டியூட்டில் தான் ஃபிலிம் மேக்கிங் படித்தேன். ஒரு டைரக்டர் ஆகணுன்ற கனவோடு தான் என்னோடய பயணத்தை தொடங்கினேன். அந்த பயணத்தில் தான் நான் புஷ்பநாதனையும் சந்தித்தேன். நாங்கள் பல படங்கள், சில படங்கள் அவருக்கு நான் சினிமோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்கேன், சில படங்கள் அவருக்கு நான் அசிஸ்ட்டும் பண்ணியிருக்கேன், இப்போது எடிட்டும் பண்ணியிருக்கேன். காதலுக்கு முன் காதலுக்கு பின் இந்த ஒரு ஜேர்னி வந்து ஒரு 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 டஃப்பான ஜேர்னி எங்களுக்கு. அது எனக்கும் புஷ்பநாதனுக்கும் நிறைய தெரியும். சுருக்கமாக ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லணும்னா, சென்னையே கொட்டுற மாதிரி மழையில் மிதட்டு இருந்துட்டப்போ அவங்க அன்றைக்கி ஷூட் பண்ணாங்க. சரி ஷூட் பண்ணாங்களே பரவாயில்ல, ஷூட் பண்ணி முடித்த கையோடு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, ஷிஃப்ட் வந்து எடிட் பண்ணலாமா? நான் சொன்னேன், யோ ஊரே மழையில் நனைஞ்சிட்ருக்கு, நீ எப்படி வர போகிற? நான் நீந்தி கூட வந்துடுவேன், நீங்கள் ரெடியாக இருக்கீங்களான்னு கேட்டார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒன் மேன் ஆர்மி தான் புஷ்பநாதன். மற்றதெல்லாம் நீங்களே படத்தை பார்த்துட்டு உங்களோட ஆதரவை தெரிவிங்க. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக அந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ.
குட் ஈவினிங். நான் செல்டன். இந்த மூவியில் நான் எப்படி ஒர்க் பண்ணேன் அப்படின்றத வந்து லைக் சரண்யாவோட ஒரு 6 வருஷமாக பர்சனலாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் வந்து வெளியில் ஒரு ஃப்ரீலான்ஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ நிறைய மாடல்ஸ் அண்ட் நிறைய செலிப்ரிட்டிஸோட அவங்களோட பர்சனல் ஷூட்ஸ் அண்ட் பர்சனலாக நிறைய பேருக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டியில் த்ரூ சரண்யா வந்து ஐ காட் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் ரொம்ப அமேசிங்கான டீம் ஆக்சுவலி. சார் ரொம்ப கஷ்டமே கொடுக்கல, ரொம்ப லைவ்லியாக போச்சு. லைக் இது இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும் அப்படிலாம் இல்லாமல் ஒரு வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருந்தால் எப்படி இருப்பாங்க, ஒரு லவர்ஸ் இருந்தால் எப்படி இருப்பாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி போனோம். ஒரு 6 days நான் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறமா என்னோடய அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களோட ஜார்னி. அண்ட் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படத்துக்கு. அண்ட் நாளைக்கு எல்லாருமே தியேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா வில் பி மோர் ஹாப்பி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் த என்டையர் க்ரூ. அண்ட் புஷ்பநாதன் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் சரண்யா அண்ட் விக்கி. அப்படின்னு நாங்கள் பெருசாக நம்பிக்கை வச்சு எதிர்பார்க்குறோம். திரு சரண்யா ரவிச்சந்திரன் அவர்களை பேச அழைக்கிறேன். ஆரம்பிக்கிறப்ப காப்பி. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். உங்களை வெயிட் பண்ண வச்சுட்டு மன்னிச்சுங்க, டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டதுனால தான். இங்கே வந்ததுக்காக உங்கள் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். கண்டிப்பாக படம் பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எழுதிடுவீங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் டீமுக்கு நான் வந்து ஒரு பெரிய தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இயக்குனர்கிட்டேருந்து ஆரம்பிக்கிறேன். அவர் கூட நான் 2 ஷார்ட் ஃபிலிம் ஒர்க் பண்ணேன். அவர் ஏதோ ஒரு கான்ஃபிடென்ட் வச்சு சரிண்ணா இதை நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு டீமாக எஃபர்ட் போட்டு ரிஹர்சல் ப்ராப்பராக பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு அப்படியே படத்தை கொண்டு வந்து முடிச்சிட்டோம். ஓகே, படம் முடிச்சிட்டோம், ஆனால் அதை நாங்கள் எப்படி ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தது கேபிள் சங்கர் சார் தான். ஸோ இயக்குனருக்கு வந்து ரொம்ப வருஷமாக சார் தெரியும், அதனால அவரோட சப்போர்ட்டிவில் ஒரு வழியாக கொண்டு வந்துட்டோம். அப்புறம் என் கூட ஒர்க் பண்ணவங்க விக்னேஷ் ரவி, விக்கி, செல்டன், டிஎஸ்கே, பிரியதர்ஷினி, நாங்கள் எல்லாருமே ஒரு விஷயம் மட்டும்தான் நினச்சோம். ப்ரொஃபஸர் இயக்குனர் சார், அதான் புஷ்பநாதன் சார் வந்து இதுதான் நம்ம படம், இதுதான் பண்ண போகிறோன்றதை எங்களுக்கு சொன்னதில் புரிஞ்ச ஒரு விஷயம் கொண்டு வந்தோம். எனக்கு பர்சனலாக இந்த படம் எப்படின்னா, நான் இது வரைக்கும் என்ன நீங்களாம் பார்த்துருப்பீங்க எப்போவுமே டல்லாக அழுக்கா அப்படியே இருப்பேன். பட் என்ன ஃபஸ்ட் டைம் இப்படி ஃப்ரெஷ்ஷாக இப்படியும் காமிக்க முடியும்னு காமிச்சதுக்காக ரொம்ப நன்றி இயக்குனர் சார். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நிஜமாகவே இந்த படம் நடிக்கும்போது தெரில கல்யாணத்திற்கு பின் அப்படிங்கிறது, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சில டயலாக்ஸ்லாம் நமக்கே லைஃப்பில் இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி சொன்னீங்க, இப்போ எப்படி சொல்கிறீங்க அப்படிலாம் நமக்கே இருக்கும். ஸோ ரியல் லைஃப்பில் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி நிறைய டைலாக்ஸ் எழுதியிருக்காரு அப்படிங்கிறத நான் எக்ஸ்பீரியன்ஸில் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. உண்மையாக அது ஒரு விஷயம். ஸோ ஓவரால் படத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டோம். படம் பாருங்கள், நாளைக்கு ரிலீஸ். மக்கள் எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஓவரால் சாருக்கு அண்ட் எல்லாருமே டீமுக்கு, எங்கள் எடிட்டர் பேசுன மாதிரி தர்ஷன், மியூசிக் டைரக்டர், ஓவரால் எங்கள் டீம் எல்லாத்துக்குமே வந்து நான் விஷ் பண்ணிக்கிறேன். நம்ம சேர்ந்து ப்ரே பண்ணுவோம், நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஆல். ப்ரெசன்ட் மீடியா நான் திருப்பி உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச நிறைய சாருங்க மேம்லாம் இங்கே இருக்கீங்க. ஸோ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அழகழகான கேப்ஷன் போட்டு இந்த சின்ன டீமை அழகாக சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்துடுங்க. நீங்கள் கண்டிப்பாக அதை பண்ணுவீங்க நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஆமாஜி அப்படின்னாரு, பார்க்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பார்த்துட்டு இந்த படம் என்ன பண்ணலாம் ஜி அப்படின்னு நாங்கள் ஒரு டிஸ்கஸ் பண்ணப்போ, இது கட்டாயம் இது வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல ரீச் தேட்டருக்கு கொண்டு போகிற ஒரு கண்டென்ட்டாக இருக்குது, எதாவது பண்ணலாம் ஜி அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி, இவ்வளவு முன்னெடுப்புக்கும் காரணம் அவர் தான். இன்றைக்கி இங்கே வந்து இந்த படம் நிற்கிது அப்படின்னா அதுக்கு ஒரே ரீசன் அவர் தான். இந்த படத்தை பற்றி அவர் நிறைய பேசணும். வாங்க கேபிள் சங்கர் சார். எல்லாருக்கும் வணக்கம். வழக்கமாக எப்போவுமே சின்ன சின்ன படங்கள்லாம் பார்த்து ஏதாவது தேடி கண்டுபிடிச்சி உங்கள்கிட்ட நிறைய படங்களை கொண்டு போய் சேர்த்துருக்கேன். அதே போல் இந்த படத்தையும் ஒரு சின்ன படமாக பார்க்கல. எல்லா படமும் நல்ல படம் தான், சின்ன படம் தான், பெரிய படம் தான். ஓடுறதை வச்சு தான் பெரிய படம் சின்ன படம்னு சொல்கிறாங்க. ஸோ அடிப்படையாக புஷ்பநாதன் வந்து ஷார்ட் ஃபிலிம் டைரக்டரெலாம் தெரியறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 2013-14 தெரியும் தம்பியை. தம்பி வந்து முதல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணார், நாய் சேகர் அப்படின்னு. அந்த ரைட்ஸ் நீ கேட்கலாம், முன்னாடியே வச்சுட்டு. அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு எனக்கு கெஸ்ட்டாக கூப்பிட்டார். அந்த டைமில் ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த டைமில் பார்த்துட்டு அதில் கரெக்ஷன்லாம் சொல்லி அதுக்கப்புறம் வந்து நிறைய குறும்படங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பித்தார். அப்போ நான் என்னுடைய படம் ஃபஸ்ட்டு படம் ஸ்டார்ட் பண்ணும்போது என்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேரத்துக்கு வந்தார். அந்த டைமில் என் படம் ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆனதுனால
உடனடியாக நான் வந்து உங்களெல்லாம் ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிட்டார். கோச்சிட்டு போல பாவம், அவரால் ஒர்க் பண்ண முடியல அந்த டைமில். கொஞ்ச நாள் கழிச்சுட்டு நான் படம் ஸ்டார்ட் பண்ணேன், அவர் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிட்டார் ஒரு இடத்துல. ஸோ ஒரு சில மாதங்கள் கழித்து அப்படி வந்து நான் எப்படியாவது நான் திரும்பி வந்து வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டேன் சார், சினிமா தான் முடிவு பண்ணிட்டேன், இந்த சினிமாவில் நான் ஏதாவது பண்ணியே தீரணும், அதனால் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன்னாரு. ஏன்டா அந்த மாதிரிலாம் பண்ணேன், அடுத்த வேலை சாப்பாடு ரொம்ப கஷ்டப்படுறமான தொழில் டைரக்டர் தொழில், ஓடினாலும் சாப்பாடு கிடைக்காது, ஓடாட்டாலும் சாப்பாடு கிடைக்காது, அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தால் ரொம்ப கஷ்டம் அது அப்படின்னு சொன்னால், இல்லை சார் நான் ஏதாவது பண்ணியே தீர்வேன்னாப்பில். நான் வெயிட் பண்ணு, அது வரைக்கும் வேலையெல்லாம் ரிசைன் பண்ண திருப்பி போய் ஜாயின் பண்ணிக்கன்னு சொன்னால் கேட்காம அவர் ஒரு சின்ன படத்தில் போய், ரொம்ப சின்ன படத்தில் போய் மாட்டிக்கிட்டு படத்தில் இருக்கிற வறுமையோட வறுமையாக வந்தார் திரும்ப. நான் இப்போ அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், உனக்கு திருப்பி வேலைக்கு அப்ளை பண்ணால் வேலை கிடைக்குமான்னு கேட்டேன். நிச்சயமாக கிடைக்கும் சார்னார். சரி முதல்ல வேலைக்கு அப்ளை பண்ணு, வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிடணும். அப்போ என் சினிமானார். நான் சொல்கிறது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி தான் சொல்லணும் இல்லையா. இப்போ வயசு இருக்குது, சினிமா எங்கேயும் போகாது, இங்கே தான் இருக்கும். இந்த வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் வந்து சனி ஞாயிறுன்னு வரும், அந்த சனி ஞாயிறு ஃபுல்லாக சினிமாக்குன்னு முடிவு பண்ணிவிடு, உன்னை நேர்ந்து விட்டுக்கோ, அதில் நீ தொடர்ந்து ஏதாவது பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணேன். நிறைய பேர் வந்து நம்ம சொல்லணும் பச்சை கேட்க மாட்டாங்க. யூஸ்வலாக நானே கூட கேட்க மாட்டேன்ல, அவனுக்கு எதுவும் நல்ல நேரமாக கெட்ட நேரமோ கேட்டுட்டாப்புல தம்பி. கேட்டதுனால அவர் போய் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணிட்டார். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்து உண்மையாகவே வந்து டெடிக்கேஷனாக ஒவ்வொரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் சினிமாவுக்காக மட்டுமே தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு வந்த ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார் அவர். கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் ஒரு 6 ஷார்ட் ஃபிலிம் 7 ஷார்ட் ஃபிலிமு. நான் புஷ்பநாதன் ஆறுமுகம்ன்ற ஒரு பையனை நாய் சேகர்ன்ற ரொம்ப அமைச்சரான ஒரு ஷார்ட் ஃபிலிமில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்குன்னு ஒரு ஃபிலிம் லாங்குவேஜை கற்றுக்கிட்டு அதில் வந்து மியூசிக் வீடியோ பண்ணி அப்புறம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணி நிறைய விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த லெவலுக்கு வந்தார். வந்து முடிச்சுக்கும்போது என்ன பண்ணுறது, வயசாகிடுச்சு, கல்யாணம் பண்ண வேண்டியதாக போச்சு. சரி அப்பவும் என்ன பண்ணார், கல்யாணம் பண்ணிட்டார். கல்யாணம் பண்ணி 2 குழந்தைங்கள் இருக்குது அவருக்கு. ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, அவங்க ஒய்ஃப் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தார். இவர் வந்து நடுவில் வந்து டாக்டர் பட்டம்லாம் வாங்கிட்டார், பிஹெச்டிலாம் பண்ணி. அவர் சர்வைவல் பண்ணுறதுக்கான விஷயத்தை எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிவிட்டு நான் வேலையை ரிசைன் பண்ண போகிறேன், சினிமா தான் என் முயற்சின்னு சொல்லிவிட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்கிட்டார். இறங்கி நல்ல வேலை எங்கிட்ட அசிஸ்டன்ட் டேரக்டராக வேலை செய்யலை, வேறு நல்ல பெரிய டைரக்டர்கிட்ட வேலை செஞ்சார். நிதிலன்கிட்ட வந்து இந்த படத்தில் நம்ம மகாராஜாவில் வந்து அசோசியேட்டாக ஒர்க் பண்ணார். இதுக்கு நடுவில் வந்து ஒரு நாள் வந்து எங்கிட்ட ஒரு அப்பப்போ என்ன பண்ணுவார்னா இன்னொரு வேலை பண்ணுவார். சார் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன், கதை அனுப்புகிறேன்னுவார். கதை அனுப்பிச்சோன்னா அதில் ஒரு கேரக்டர் இருக்குது, நீங்கள் தான் நடிக்கிறீங்கன்னு சொல்லுவார். ஆனால் இனி வரைக்கும் என்னை நடிக்க வச்சதே இல்லை. இந்த படத்தில் கூட ஒரு கேரக்டருக்கு வந்து நீங்கள் தான் இருக்கீங்கன்னு சொன்னால் அப்புறம் நானும் வந்து ரீரக்கிரேக்கெல்லாம் போட்டு பார்த்துருந்தோம், கடைசி வரைக்கும் நடிக்க வைக்கல அவர். சரி ஓகே நம்ம பையன் வந்துட்டு போட்டு விட்டாச்சு. அந்த படம் முடிச்சிட்டேன் அப்படின்னாரு. நானே கடன் உடனே வாங்கி இஎம்ஐலாம் கட்டி ஒரு படம் முடிச்சிருக்கேன் அப்படின்னாப்புல. சரி படம் பார்த்தேன். படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு டிப்பிக்கலாக ஒரு பைலட் ஃபிலிமுக்கான ஒரு படமாக தான் வச்சுருந்தார். இது அவருடைய டீம் ஒர்க்கு உண்மையாகவே சொல்லப்போனால் அட்டகாசமான டீம் ஒர்க்கு. படமாக நிறைய விஷயங்களில் டெக்னிக்கல் ஃபைனஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு இந்த படம். ஸோ அப்போ நான் ராமச்சந்திரன்ட்ட சொன்னேன், இந்த படம் வந்து நம்ம எடுத்து ஏதாவது பண்ணணும், இந்த படத்தை ஏதாவது முயற்சி பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய வியாபாரத்துக்கான முயற்சிகளை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தபோது இந்த படத்தை நம்மளே எடுத்து பண்ணிட்டோம் பேசாமல் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை ரீஸ்ட்ரக்சர் பண்ணி புதுசாக கலர்லேருந்து சவுண்ட்லேருந்து பாட்டுலேருந்து மியூசிக்லேருந்து எல்லாத்தையும் புதுசாக பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு பெரிய வியாபாரம் முடிச்சிட்டதுக்கப்புறம் நாங்கள் தேட்டருக்கு வரோன்றது வந்து மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க ஒரு படம் எடுத்தால் விற்க முடியாது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, சின்ன படம் கஷ்டம்னு. ஃபார்ச்சுனேட்லி கடவுள் அருளால் நாங்கள் தொடர்ந்து நிறைய படங்கள் இது மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன வியாபாரங்கள் பண்ணி முடிச்சுட்டு தான் தேட்டருக்கே வரோம். அந்த மாதிரி இந்த படம் வந்து அது மாதிரி டிஜிட்டல் முடிஞ்சிருச்சு, எஃப்எம்எஸ் முடிஞ்சிருச்சு, இந்த திருமலை சாருடைய ஆடியோ கம்பெனி வந்து ஆடியோ வாங்கினாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் இந்த படத்தோட குவாலிட்டி படம் பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சி போய் வாங்கினாங்க. இப்போ தியேட்ரிக்கல் இருக்குது, தியேட்ரிக்கல் கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ இப்போ அதுக்கப்புறம் பாட்டு போடணும்னு முடிவு பண்ணோம். பாட்டு தேவையா வேணாமான்னு பெரிய பிரச்சனைலாம் ஓடிச்சு. அதையெல்லாம் தாண்டி பாட்டை போட்டுட்டோம். அடுத்து இந்த படத்தை நாங்கள் நிறைய பேர்கிட்ட காட்டுட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் கேட்டேன். நான் கூட வந்து நம்ம புஷ்பநாதன்ட்ட கேட்டேன்,
உங்கள் படத்தில் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து எல்லா படத்துலையும் வந்து சரண்யாவே ஹீரோயினாக போட்டுட்டு வேறு ஹீரோயினா உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டேன். அவங்ககிட்ட கேட்டேன்ல, நான் அதெல்லாம் கேட்டுறேன். இருந்தாலும் என்னென்னா எனக்கு உண்மையாகவே சரண்யாவுடைய திறமை மேலே மிகப்பெரிய மதிப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ஊரில் வந்து குக்கிராமத்தில் இருக்க படம் எடுத்தால் கூட அன்சிகா மோதிமனை வந்து சிவப்பாக இருக்கிறவங்க மட்டும்தான் ஹீரோயினாக போட்டு அவங்களுக்கு கருப்பு பெயிண்ட் அடித்து தான் படம் பார்த்துட்ருக்கோம். அது வந்து தொடர்ந்தே அது வந்து பழகி போச்சு. ஏன் நம்ம ஊர் பொண்ணு மாதிரியே இருக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட நல்ல நடிப்பு இருக்கிறவங்ககிட்ட நந்திதா தாஸை கூப்பிட்டு வந்து இந்தியிலேருந்து நடிக்க வச்சு சிவப்பாக்கி நம்ம படம் எடுத்துகிட்ருக்கோம். ஆனால் நம்ம ஊரில் நந்திதாசை மாதிரி நடிக்கிறதுக்கு ஆள் இருந்தபோது அவங்கள பயன்படுத்துறதில்லை. ஸோ எனக்கு அது வந்து ரொம்ப அந்த வருத்தம் வந்துச்சு. சரண்யா டிசர்வ்ஸ் பெட்டர் பிளேஸ் இன் தமிழ் சினிமா. அது வந்து நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கிறது தான், இன்றைக்காக நான் சொல்லவே இல்லை. இந்த படம் வந்து ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா இந்த படம் பார்த்தோன்னா நான் சரண்யாவுக்கு ஃபோன் அடித்து சொன்னேன், நீ இவ்வளோ நல்லா எமோஷ்னலாக ரொமான்டிக்காக ரொம்ப அழகாக க்யூட்டாக ஒரு படம் பண்ணியிருக்கான்னு. ஏன்னா ஐடியில் வேலை செய்கிற பொண்ணுன்னா இந்த மாதிரி இவங்க மாதிரி இருக்கக்கூடாதா இல்லையா? இருக்காங்க. ஆனால் அதை பற்றி நிறைய பேர் கேட்டாங்க என்கிட்ட, பேசாமல் ஹீரோயினை மாற்றிடலாமா சார், ரீஷூட் பண்ணுறீங்களே அப்படின்லாம் கேட்டாங்க. அதெல்லாம் கிடையாது, அவங்களே தான் ஹீரோயினாக இருப்பாங்க, வேறு யாரும் கிடையாது அப்படின்ட்டேன். அதே போல் வந்து இந்த படத்துக்கு இவங்க 13 நாள் எடுத்ததெல்லாம் பிரச்சனை கிடையாது. எங்ககிட்ட வந்ததுக்கப்புறம் இந்த படத்துக்கு நாங்கள் வந்து ஒரு ரீஷூட் ஷெடியூல் ஒன்று போட்டோம். மொத்தமாக ஒரு 18 நிமிஷம் ஃபுட்டேஜை வந்து நாங்கள் வந்து ஒரு காலையில் ஆரம்பித்து அடுத்த நாள் காலையில் 24 ஹவர்ஸில் ஷூட் பண்ணி அதை 2 நாளில் எடிட் பண்ணோம் இந்த படத்துக்கு. அதுக்குன்னா எவ்வளோ எஃபோர்ட் எடுத்திருப்போம், எங்கெங்கெல்லாம் வந்து சப்போர்ட் கேட்டிருப்போம். எங்களோட லொக்கேஷன் வேணும் அப்படின்னாங்க. அங்கே ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா லொக்கேஷன் சொல்கிறாங்க, ஒரு ஃபேக்ட்ரி வேணும்ட்டாங்க. அப்போ வந்து என்னோடய நண்பர் பெஸ்ட் காஸ்ட்னு ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க, அவருக்கு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வந்து உதவி செய்யுங்கன்னு, நீங்கள் எடுத்துங்க என் ஃபேக்ட்ரி எடுத்துங்கன்னு கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு நண்பர்களும் இந்த மாதிரி சின்ன யூனிட்டு இவங்கெல்லாம் மேலே வரணுன்றதுக்காக நிறைய விஷயத்தில் வந்து அவங்க எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்களோ அதே போல் நம்ம நண்பர்களும் வந்து உதவி செய்கிறாங்க. நம்ம ஒரு சின்ன படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இப்போது டிஜிட்டல் பண்ணலான்னு சொல்லிட்டு போகும்போது டைம்ஸ் நெட்வொர்க்னு கம்பெனி வந்து மொத்தமாக டிஜிட்டல் ஃபோட்டோ டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அவங்க படம் பார்த்தாங்க, அவங்களுக்கு பிடிச்சிது. படம் பார்த்தோன்னே ஓகே பண்ணி வாங்கிட்டு சைன் பண்ணாங்க. அவங்க சைன் பண்ணது தான் முதல்ல எங்களுக்கு வந்து மிகப்பெரிய பலமாச்சு. அதற்கப்புறம் இப்போ வந்து தியேட்டர் வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். இது எல்லாமே இப்போ உங்கள் கையில் இருக்குது. ஸோ பார்த்துட்டு கண்டிப்பாக ரொம்ப சின்ன படம், இந்த சின்ன படத்தில் குறைகள் கண்டிப்பாக இருக்கும். அந்த குறைகள்லாம் தாண்டி உங்களுக்கு எந்த அளவுக்கு என்டர்டெயின் பண்ணுதோ, உங்கள் மனசாட்சியில் எது தோணுதோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக கைட் பண்ணுவீங்க எனக்கு தெரியும். ஏன்னா நான் உங்களோடய உட்காந்துருக்கிற ஆள் தான். அதனால் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அஃபிஷியலாக இந்த படத்துக்கு எனக்கு வந்து என்னுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி பேரும் டைட்டிலில் வருது. அதனால் இன்னும் ஒரு சந்தோஷமான நிகழ்வு இது. நான் பின்னாடி நிறைய டைம் பின்னாடி இருப்பேன், இந்த வாட்டி முன்னாடியும் இருக்கிறேன். ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இந்த தம்பி படத்து மூலமாக நான் வந்தது. அதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தை வந்து கொண்டு வரதுக்கு வந்து ஒரு நாள் காரில் போயிட்டு இருந்தபோது புஷ்மநாதன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஓடிடியில் டைரெக்டாக ரிலீஸ் பண்ணிடலாம், நம்மகிட்ட தான் பிளாட்ஃபார்ம் இருக்குது ஓடிடி ப்ளஸ்ன்னு, அதில் போட்டுடலாம் அப்படின்னு தான் பேசிகிட்டு இருந்தோம் முதல்ல. இப்போ திடீர்னு நான் பேசிட்டே இருந்தபோது, ஏன் இதை தேட்டரில் படமாக ஆகக்கூடாது, அது கொஞ்சம் வேலை செய்யணும் ஆய்க்கலான்னு சொல்லும்போது இன்னொரு நண்பர் நம்ம டோனி அசோசியேட்டில் இருக்கார், லால் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து இமீடியட்டாக வந்து ஆமாங்க நம்ம தேட்டரில் ரிலீஸ் பண்ணுவோங்க, கொஞ்சம் செலவு பண்ணிடுவோம் அப்படின்னாரு. ஒரு மேட்ரு ஆஃப் ஃபேக்ட் ஒரு காரில் ட்ராவல் பண்ணும்போது அவருக்கே தெரியாது இந்த படம் தேட்டருக்கு வரும்னு. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நான் சினிமாவில் நம்புகிற விஷயம் என்னென்னா, சினிமா அது எழுதப்படும் பொழுதே அது என்ன ஆகணும், அது ஹிட் ஆகணுமா, ஃபெயிலியர் ஆகணுமா, தேட்டரில் வரணுமா, இது பிரசாத் லேப்பில் நடக்கணுமா, இல்லை 4 ஃப்ரேம்ஸில் நடக்கணுமான்னு எல்லாமே அது முடிவு பண்ணிக்கும். அது முடிவு பண்ணி அது கூப்பிட்டு போவோம். நம்ம பண்ணுறோன்னு நினச்சிட்ருக்கோம், அது நம்ம பண்ணுறதில்ல. அது மாதிரி இந்த படம் நாளைக்கு தேட்டரில் ரிலீஸ் ஆகுது, செலக்டட் தேட்டர்ஸ்லாம் ரிலீஸ் ஆகுது. நிறைய சின்ன படங்கள் நம்ம பார்த்துருக்கோம், செலக்டட் தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகி ஒரு 2 நாள் 3 நாளில் நிறைய தேட்டரில் நிறைய ஷோ ஒன்றதெல்லாம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்ம படத்துக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்பிக்கையோடு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. இந்த படத்தோட ஆடியோவை எஸ் மியூசிக் இந்தியா அப்படின்ற லேபிளில் திருமலை சார் தான் வாங்கிட்டாங்க. ரொம்ப நன்றி சார். அடுத்ததாக திருமலை இயக்குனர் அவர்களே பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். பத்திரிகையிலிருந்து வந்திருக்கக்கூடிய
ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுக்கே நீங்கள் தான் எத்தனை போய் எல்லா நியூஸும் தெரியாத பட்டி தொட்டி எங்கும் இப்போ எத்தனை போய் சேர்க்கக்கூடிய மீடியாவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் மாலை வணக்கம். ஒரு 2 விஷயத்தை இங்கே ஸ்ட்ராங்காக சொல்லணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். இந்த படத்தினுடைய இயக்குனர் ஆறுமுகம் அவர்கள், அவருடைய ஃபேஸை இப்போ தான் நான் பார்க்குறேன். இந்த ஆடியோ வாங்கின உடனே ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி டிஜிட்டலில் பணமே இல்லாமல் எப்படி சிம்பிளாக மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். அந்த டைமில் தான் அந்த குரூப்பை ஃபார்ம் பண்ணி இயக்குனரையும் ராமச்சந்திரன் அவர்களையும் அந்த குரூப்பில் இணைச்சி, அதுக்காக இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜி பிரகாரம் ஃபார்ம் பண்ணும்போது ஒரு இயக்குனருக்கான குவாலிட்டி, ஒரு இயக்குனருக்கான தேடல், ஒரு இயக்குனருக்கான அர்ப்பணிப்பு இவர்கிட்ட நான் ரொம்ப பார்த்தேன். ஒவ்வொரு செகண்டுக்கும் அந்த குரூப்பில் அவருடைய பதிவுகள் வரும்போது நான் ரொம்ப பிரமிப்பாக பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு இயக்குனர் ஆக வேண்டும் என்று சினிமாவை நம்பி சினிமாவை தேடி ஒரு உதவி இயக்குனர்கள் வருகிற போது ஒரு மூத்த இயக்குனர்களை போய் சந்திப்பது, அவர்களிடத்தில் வேலை செய்வது, அவர்களிடம் இருக்கக்கூடிய அனுபவத்தை கற்றுக்கொண்டு படம் தயாரிக்க வேண்டும் என்பது தான் நம்மளுடைய கனவுகளாக எல்லாரும் வருவாங்க. குறைஞ்சது ஒரு இயக்குனர்கிட்ட 5 வருஷமான இருந்து ஸ்பாட்டில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு ஒவ்வொன்றும் நுணுக்கங்களையும் பார்த்து ரசித்து அந்த ஒரு இன்பாலோடு தான் ஒரு இயக்குனர் அடுத்து வருவாங்க. இல்லை அந்த இயக்குனர்களே என்னுடைய அசிஸ்டண்ட் 10வது அசிஸ்டண்ட், 2வது அசிஸ்டண்ட், 5 அசிஸ்டண்ட், இவனுக்கு எல்லாம் திறமைகள் இருக்குது, ஒரு இடத்துல கதை சொல்ல போனாலும் அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணி இவரை வச்சு படம் பண்ணலான்னு சொல்லுவாங்க. அப்படி தான் ஒரு சினிமா இருந்தது. நாளைய இயக்குனர்கள்னு வந்தது பிறகு திறமை எப்படி ஒன்றா வரலான்றது அந்த நாளைய இயக்குனர்கள் வந்த உடனே தமிழ் சினிமா ரொம்ப சிம்பிளாகிடுச்சு. ஏன் சொல்ல வரேன்னா, இன்றைக்கி நிறைய படங்கள் பிரச்சனையை உருவாக்குவதற்கு காரணமே தொழில் தெரியாமல் இருந்து நம்பிக்கையில் ஒரு ப்ரொடியூசரை தேடி போய் ஒரு கதையை சொல்லி எப்படியானா படம் பண்ணிடலான்ற நம்பிக்கையில் ப்ரொடியூசருங்களும் தெளிவான கதைகளை கேட்காமல் நம்பிக்கையாக இந்த பையனை தூக்கி விடுவோம், இப்போ அவர் ரொம்ப நாள் கஷ்டப்படுறான் அப்படின்னு வந்து மாட்டின தயாரிப்பாளர்கள் தான் 90 விழுக்காடு தயாரிப்பாளர்கள். ஒரு இயக்குனர் மட்டும் மிக தெளிவாக இருந்தால் அந்த படத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த படம் வெளிவரும். அதற்கு உதாரணம்தான் இந்த படம் காமு காப்பி. காரணம், ராமச்சந்திரன் அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து பறன்னு ஒரு படம், சமுத்திரக்கனி சார் ஒரிஜினல் ப்ரொடியூசரே இவர் தான். அன்றைக்கி பல லட்சியங்களை பணம் போட்டார். அதில் அது ஒரு இஷ்யூவில் வந்து கவுன்சிலுக்கு வரும்போது தான் நான் அவரை சந்திக்கிறேன். ஏங்க இவ்வளோ பணம் போட்டுறீங்க, எதுவுமே தெரியாமல் இருக்கீங்களே அப்படின்னு. அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அதில் ஏதோ ஒரு துரும்பாக நான் இருந்தேன், அவ்வளோதான். ஏன்னா ஒரு படம் வெளியே வரணும், அது எந்த தயாரிப்பாளர்கள் இருந்தாலும் பணம் போட்டு படம் எடுக்கிற ஒரு படம் வெளியே வந்தால் தான் நம்ம எல்லோரும் நினைப்போம் தயாரிப்பாளர் மட்டும்தான் முழு பொறுப்புன்னு. இல்லை, அதில் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய 100 கலைஞர்களுக்கு மேலே அதில் ஒரு 10 பேர் ரொம்ப பாதிப்புக்குள்ளாவாங்க படம் வெளியே வரலையானா. அதில் ஒரு இயக்குனர், ஒரு இசையமைப்பாளர், ஒரு கேமராமேன், ஒரு எடிட்டர், ஒரு ஆர்ட் டைரக்டர், இந்த கேட்டுக்கு டான்ஸ் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர், இதெல்லாம் புது ஒரு வர்க்கமாக இருக்கிற போது அவருடைய முதல் படைப்பு வெளியே வரலன்னா அதனுடைய கஷ்டம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. அந்த படத்தை வச்சுக்கிட்டு சுமந்து ஓடுகிற ஒரு இயக்குனர் மட்டும் இருந்துட்டால் அந்த பணம் ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஆனால் ஏதோ முத்து பவளங்கள் பார்க்குற போல் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இயக்குனர்களை கண்டுபிடிக்கிறது, உதவி இயக்குனராக இருந்து புதுசாக வர இயக்குனர்கள் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, நாங்கள்லாம் வந்து ஒரு இயக்குனராக அசிஸ்டண்ட் ஆகும்போது தியாகம் இருந்திருக்கிறோம். எங்களுடைய குருநாதர் அப்படி கண்ணில் அப்படி திரும்பி பார்த்தாருன்னா அவர் என்ன யோசிக்கிறான்ற அளவுக்கு நாங்கள் முன்னாடி எடுத்து போய் பேப்பரை நிட்டுவோம். அவர் என்ன சொல்ல வரான்றது அவ்வளோ அளவுக்கு வேறு எதுவுமே மைண்டில் ஓடாது. அதுதான் இந்த இடத்துல சினிமாவில் எங்களெல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கு. வெற்றி பெறுவது ஒன்று, சினிமாவில் இருப்பது அதை விட பெரியது.
சினிமாவில் இங்கே இருக்கிறதே பெரிய விஷயம். எல்லாரும் நினைக்கலாம் வெற்றி தோல்விகள். இந்த இயக்குனர்கிட்ட நான் அந்த பதிவில் பார்க்குற போது 2 கோடி ரூபாய் புதுசாக வந்து படம் எடுக்கணும்னு நினைக்கிற ஒரு ப்ரொடியூசர் இந்த இயக்குனர்கிட்ட கொடுத்தா லவ் டுடேலாம் ஒன்றும் கிடையாது, டிராகன்லாம் ஒன்றும் கிடையாது, அதை விட சூப்பர் படம் இந்த இயக்குனராலையும் பண்ண முடியும். நான் பொய்க்கெலாம் சொல்ல. அந்த ஒரு 5 நாள் அந்த குரூப்பை ஃபார்ம் பண்ணி அந்த ஆடியோ லேபிளோடு அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைல் பார்த்தேன் நான். அந்த ஹார்ட் ஒர்க்கு எதுவுமே கிடையாது. சில பேர்லாம் பணம் 50,000 அக்கௌண்ட்டுக்கு அமிச்சா தான் எடிட்டிங் கட் பண்ணுறதுக்கு வரேன்னு சொல்கிற நிறைய இயக்குனர்கள் இருக்காங்க. அவங்களால ஒரு நாளைக்கு அந்த பணம் மட்டும் இல்லை, அந்த அந்த படம் எவ்வளோ டிஸ்டர்ப் ஆகுன்றது யாருக்கும் புரியாது. அதுதான் பெரிய பெரிய படத்துலலாம் பஞ்சாயத்து நடந்துட்டுருக்கு. இப்படிப்பட்ட ஒரு இயக்குனர்கள் இருந்தால் ராமச்சந்திர சார்லாம் வந்து உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கணும். உங்களுக்கு அன்றைக்கி சினிமாவில் நீங்கள் ஒட்டிங்க பாருங்கள், பரன்னு ஒரு படத்தில் இந்த ஸ்டேஜில் கலைத்தாய் கொண்டு வந்து இந்த படத்தில் உங்களை தயாரிப்பு ஆக்கணும்னு சொல்லி எழுதப்பட்டது. கேபிள் சங்கர் சார் சொன்னப்போல இந்த டைமில் இது நடக்கணும்னு சினிமாவில் எழுதி வச்சிருச்சு. அதுபோல தான் உங்களுக்கு கடவுள் இந்த இடத்துல உங்களை தயாரிப்பாளர் ஆக்கியிருக்காரு. இது ஒரு சின்ன ஜேர்னி தான், எல்லாருக்குள்ளே இருக்கும். நல்லா அழகாக லவ் பண்ணுவோம், ரொம்ப பாசமாக இருப்போம், பாசமாகி கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சின்ன சின்ன சலசலப்புகள்லாம் வரும். அதை எல்லாம் மீறி ட்ராவல் பண்ணுறது தான் மனிதனுடைய லைஃப் கதை. அதுபோல் தான் ஒரு கல்யாணத்துக்கு முன்பும் ஒரு கல்யாணத்துக்கு பின்பும் அப்படின்ற ஒரு லைனோட நான் ஒரு ஃபுட்டேஜெலாம் பார்த்தேன். இந்த பட்ஜெட்டுக்கு இவ்வளோ சிறப்பாக எடுத்திருக்கக்கூடிய ஒரு இயக்குனர் இல்லை. அதே போல் இங்கே வந்த பிறகு தான் தெரியுது, அருமையான எடிட்டர், மியூசிக் டைரக்டர், பாடலாசிரியர், இவங்கெல்லாம் அர்ப்பணிச்சிருக்காங்க. அதான் சொல்ல, ஒரு சின்ன படத்தில் ஒரு 10 படைப்பாளிகள் வெளியே வரும்போது இன்னொரு 100 பெரிய படைப்புகள் ஈஸியாக வெளிவரும். இதையெல்லாம் கடந்து இவ்வளோ பெரிய பெரிய படங்களே இன்றைக்கி பிஸ்னஸ் எதுவுமே இல்லை, டோட்டலாக ஜீரோ. கேபிள் சங்கர் சார் சொன்னாப்புல இந்த படத்தை விற்றுட்டு நான் முதலே சொன்னேன், சின்ன பட்ஜெட்டில் பண்ண இது ஈஸியாக வைக்கலாம், போங்க கவலைப்படாதீங்க, பொறுமையாக தான் நடக்கும் அப்படின்னு. விற்றுட்டு எது வேணா ரிலீஸ் பண்ண, இல்லை 4ஆம் தேதி ரிலீஸ்க்கு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னோம். ஆனால் அதை மீறி டிஜிட்டல் போயிருக்கு, ஒரு ஆடியோ சின்னதாக போயிருக்கு, சேட்டலைட் போயிடும், எஃப்எம்எஸ் ஆல்ரெடி விற்றுட்டாங்க. ஒரு போட்ட பணத்தில் 50% பாக்கெட்டில் வந்துடுச்சுன்னும் போது ஒரு பெரிய மகிழ்ச்சி தமிழ் சினிமாவில். இந்த தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு வியாபாரம் இல்லைன்னு சொல்கிற காலகட்டத்தில் எல்லா படத்திற்கும் வியாபாரம் உண்டு உண்டு என்று ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் நான் கத்துறேன். ஒரு தயாரிப்பாளர் சங்கம் நினைச்சால் 1 மணி நேரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். எல்லாத்துக்கும் ஒரு பிஸ்னஸ் இருக்குது. இட்லிக்கு ஒரு ரேட் இருக்குது, அதே வந்து ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ற இட்லிக்கு ஒரு ரேட் இருக்குது, மாவு ரெண்டுமே ஒன்று தான். அதுபோல தான் பிரிவினை இங்கே உருவாக்கி வச்சிருக்கு, சின்ன படத்துக்கு எதுவுமே இல்லைன்னு. ஆனால் என்னைக்கு ஓடிடியும் யூடியூப்பும் டெவலப் ஆச்சியோ, சின்ன படங்கள் ஒன்றுமே இல்லாத படங்களில் கூட பிரித்து 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 விற்றா எல்லா படமே போட்ட ஒரு 25 லட்சம் 50 லட்சம் எடுக்க முடியும். பெரிய படம் 50 கோடி 100 கோடி எடுக்கிறது தான் ரொம்ப டேஞ்சராக இருக்குது. அது விஜயாக இருந்தாலும் சரி, அஜித்தாக இருந்தாலும் சரி, சூப்பர் ஸ்டார் படமாக இருந்தாலும் அதுதான் டேஞ்சர். சின்ன படத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் மட்டும் கரெக்டாக அமைஞ்சா அந்த படத்தை ஈஸியாக கொண்டு போய் நிற்கலாம். அந்த படம் இந்த இயக்குனர் ரொம்ப சிறப்பாக செஞ்சிருக்கிறார். முதல் முறையாக இந்த ஸ்டேஜில் நான் அவர் பார்த்துருக்கேன். இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அந்த ஒரு 5-7 டேஸில் ஃபாலோ பண்ண விதத்தில் நானே நினச்சேன், நான் ஏதோ ஒரு படம் ஒரு 50 கோடி ரூபாயில் எடுத்திருப்பாங்கன்னு. இல்லை சின்னதாக எடுத்திருக்குன்னாரு. எனக்கு அதெல்லாம் இல்லை, எங்கள் சின்ன படத்தெல்லாம் எடுத்தீங்க, எதுவுமே விற்க மாட்டேது நானே சொன்னேன். ஆனால் இதனுடைய மோட்டிவேஷன், அவருடைய ஸ்டைல் அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் நானே சொல்கிறேன், இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்லையானா என்கிட்ட 100 ப்ரொடியூசர் இருக்காங்க. ஒரு ஆள் 2 ஆள் இல்லைங்க, 100 ப்ரொடியூசர் டெய்லி பேசுகிறவங்க இருக்காங்க. திறமையான ஆட்கள் தான் தேவை. இந்த ஸ்டேஜில் இருக்கல அவர் கூப்பிடக்கூடாது. இங்கே கூட மதுரை வீரன் ஒரு படம் எடுத்த தயாரிப்பாளர் இருக்கார். அவ்வளோ 1 கோடி 2 கோடி போட்டு சும்மா உட்காந்துருக்காங்க. இப்படிப்பட்ட இயக்குனர் அமைஞ்சா இன்னத்துக்கு அவர் 4 படம் எடுத்திருப்பார். இது போல் நிறைய ப்ரொடியூசர்கள். நானே கூட நம்பிக்கை அவர்கிட்ட 50 லட்ச ரூபா கொடுத்து எனக்கு அழகான தேட்டருக்கே படம் வேணாங்க, நல்ல ஒரு அழகான படம் எடுக்கணும்னா இவர் எடுத்து கொடுத்துருவான்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இயக்குனராலையும் சிறுபட தயாரிப்பாளர் தான் இந்த சினிமா வாழ வச்சுட்டே இருக்கு.
நம்ம பிரமிப்பாக பார்க்குற பெரிய நடிகருடைய படத்துக்கு தான் பெரிய தயாரிப்பு. ஒரு விஷயம் யாருக்குமே புரியல. பெரிய ப்ரொடியூசர் சின்ன ப்ரொடியூசர் யாருங்க? இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அந்த காலத்துலலாம் பெரிய ப்ரொடியூசர்னா கோடிகளை வச்சு படம் எடுக்க வந்தவங்க தான் பெரிய ப்ரொடியூசர். பிரமிப்பாக நம்ம பார்த்துருக்கோம். ராவுத்த சாரை பிரமிப்பாக, KR சாரை பார்த்துருக்கேன், அண்ணன் கலைப்புரி ஆனந்தனை பார்த்துருக்கேன், சத்யஜோதி பார்த்துருக்கோம், RM இப்படி எண்ணில் அடங்காத பெரிய ப்ரொடியூசர்கள் பெரிய பணம் போட்டு படம் எடுப்பாங்க, கதையை மட்டும் நம்பி. இப்போ அப்படி இல்லை. பெரிய ப்ரொடியூசர் யாருன்னா விஜய் வச்சு படம் பண்ணா, சூப்பர் ஸ்டார் வச்சு படம் பண்ணாதான், அஜித் வச்சு படம் பண்ணால் பெரிய ப்ரொடியூசர்ன்றாங்க. அவங்க எல்லாம் 250 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்டுக்கு 200 கோடி கடன் வாங்குறாங்க. என் ப்ரொடியூசர் அப்படி இல்லை. 50 லட்சத்தில் படம் எடுத்தா கூட 55 லட்சமும் சொந்த பணம் எடுத்துன்னு வந்து படம் எடுக்கிறாங்க. இவங்க தான் இந்த சினிமாவை வாழ வைத்திருக்காங்க. வேறு யாருமே இல்லை. இந்த சினிமா மிக பிரம்மாண்டமான தொழில் இருக்குது. இந்த பிரம்மாண்டத்தில் தான் நம்ம மொத்த பேருமே கூட்டு குடும்பமாக வாழ்ந்துட்டுருக்கோம். அது மீடியாவாக இருந்தாலும் சரி, திரையரங்காக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நம்ம இதில் தான் வாழ்ந்துருக்கோம். ஆனால் இது ஒரு நம்மளுடைய கோயில், நம்மளுடைய பொக்கிஷம், இதை பாதுகாக்கணுன்ற யாருமே அதை நினைக்காம தான் மட்டும் வாழ்ந்த நினைக்கிறதுனால தான் இந்த சினிமா கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு வருது. இந்த சின்ன படம் இருக்குது, ஒரு அசோசியேஷன்லேயே இருக்குது. 50 தியேட்டர் ரிலீஸ் பண்ண ஒரு மினிமம் பட்ஜெட் பணம் கட்டினா போகிறேன்னு சொல்லி கியூப் நிறுவனம். சார், உலகத்திலேயே ஒரு அக்கிரமம் நடக்குது என்று சொல்கிறால் தமிழகத்தில் மட்டும்தான் அந்த அக்கிரமம். இது வரைக்கும் ப்ரெஸ் மீட்டாக இருக்குது. யாரனா எழுதுனீங்களான்னு தெரில. ஒரு கியூப் நிறுவனம்னு இது வரைக்கும் 15 வருஷமாக கத்திட்டு இருக்கோம். வந்ததுலேருந்து கத்திட்டு இருக்கோம். தமிழகத்தில் தவிர பக்கத்தில் இருக்கிற கேரளா மாநிலம், இந்த பக்கம் ஆந்திரா, கர்நாடகா, பாம்பே, ஒரு கியூப்பில் போய் நீங்களே சர்ச் பண்ணி பாருங்கள் எவ்வளோ ஒரு தேட்டரில் ஒரு ஸ்க்ரீனுக்கு பணம் கட்டுறேன்னு. இங்கே 12,000 ரூபாய் வாங்குறாங்க. இதை தட்டி கேட்கறதுக்கே ஆள் இல்லை. அரசாங்கத்துக்கு 50 மனு கொடுத்தாச்சு. முன்னாடி இருந்த அரசாங்கத்துக்கு, இப்போ இருக்கிற அரசாங்கத்துக்கு. இன்னைக்கு இருக்கிறது சார் 1100 ரூபாயில் ஒரு ஸ்க்ரீன் இங்கே ஓப்பன் பண்ணுறதுக்கு கியூப்புக்கு நம்ம சார்ஜ் கட்டுவோம். இன்றைக்கி 2800 ரூபாய் வாங்குறாங்க. ஒரு ஷோ இங்கே ஒரு தேட்டருக்கு பணம் கட்டுறோம். ஏன்னா இது முதலீட்டு போட்டு வச்சுருக்கு. தேட்டருக்கு பணம் கட்டுறோம், ஓகே, இது ஃப்ரீ காஸ்ட்டு. ஆனால் ஒரு ப்ரொடியூசர்களுக்கு கூட ஏன் கியூப்லன்னு கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த பிரச்சனைக்கு ரிலீஸில் அந்த டென்ஷன்லேயே விடுறாங்க. அந்த வாரம் 10 படம் ரிலீஸ் ஆகுது, அடுத்த வாரம் 10 கண்டென்ட் ஏற்றுறாங்க மறுநாள். இப்படியே ஒரு சாதாரண கியூப் நிறுவனம் இன்றைக்கி 200 கோடி ரூபாய் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய சொத்து, ஒவ்வொரு தயாரிப்பாளருடைய சொத்து 200 கோடி இருக்குன்னா இது யாருடைய பணம்? இந்த அரசுடைய கவனத்துக்கு 100 முறை எதுவுமே கொண்டாச்சு. பெரிய வள்ளுவர் கோட்டத்தில் 3 ஆர்ப்பாட்டம் பண்ணியாச்சு. உண்மையிலேங்க புரட்சி வீரம் தாங்க விஷால். வந்த உடனே தமிழ் சினிமாவில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்காக ஒரே ஒரு நைட்டில் அவ்வளோ பெரிய பிரச்சனைகளை சந்தித்து ஒரே நாளில் மாற்றத்தை முருகணும். அந்த மாற்றத்தை கூட சில ஆளுகளுக்கு எடுத்து விட்டு போயிட்டாங்க. பிரிண்ட் சார், அன்றைக்கி படம் ரிலீஸ் போது தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு படம் ரிலீஸ்னா நைட்டோட நைட்டு ஆஃபீஸில் வந்து ப்ரொடியூசர் ஆஃபீஸில் டிஸ்ட்ரிபியூட்டர் உட்காருவாங்க, இல்லைன்னா லேபில் வந்து உட்காருவாங்க. 45,000 85,000 ரூபா வரைக்கும் பிரிண்ட்டு. ஒரு பிரிண்ட்டுக்கு பணம் இல்லையானா இருக்கிற சூழ்நிலை பார்த்து டிஸ்ட்ரிபியூட்டரே பணம் கட்டிட்டு பிரிண்ட்டு எடுத்துகிட்டு போவாங்க. பிரிண்ட்டு எடுத்துமே அந்த பிரிண்ட்டு ஒரு 15 நாள் அந்த ஓடணுன்னு ஷிஃப்டிங் எதுவுமே அதே பிரிண்ட்டு கொடுப்பாங்க. இல்லை அந்த பிரிண்ட்டு ஓடி முடிஞ்சு 2 வருஷம் ஆனால் கூட அந்த பிரிண்ட் எடுத்துன்னு போய் ப்ரொடியூசர் ஆஃபீஸில் இருந்தால் அந்த பிரிண்ட்டு விற்றா திரும்ப 10,000 ரூபா வீட்டுக்கு வரும். ஆனால் இன்னைக்கு கியூப் நிறுவனம் பணம் என்ன வாங்குறாங்கன்றத யாருக்குமே இண்டஸ்ட்ரியில் மீடியா உட்பட ப்ரொடியூசர் உட்பட ஏன் இந்த மர்மன்றது யாருக்குமே தெரில. இப்போ நான் லாஸ்ட் படத்துக்கு 11 லட்சம் ரூபாய் கியூபுக்கு மட்டும் கட்டுறேன். என்ன கணக்குன்னு எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. நான் படம் எடுக்கிறேன், பை லா சொல்லுது, சட்டம் சொல்லுது, பர்மிஷனும் அப்படி தான் கொடுத்துருக்கு. கியூப் கண்டென்ட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் தனியாக கொடுத்துருக்கு. ஆல் ஓவர் இந்தியா இருக்கும்போது இங்கே மட்டும் தான் இவ்வளோ பணம். நான் ஒரு படம் எடுத்து முடிச்சிட்டேன். நான் ஒரு 5,000 ரூபா கொடுத்து 2TB ஆர்டிஸ்க்கு வாங்கி என் படத்தை இந்த திரையரங்கு பேரை போட்டு நான் ஆர்டிஸ்க்கு கையில் கொடுக்குறேன். நீங்கள் ஓட்ட வேண்டியது அந்த தேட்டருடைய கடமை. அந்த தேட்டரில் படம் பார்த்து முடிஞ்சிச்சேன்னா ஷிஃப்டிங் போடுறேன். இதே ஆர்டிஸ்ட் கட்டுமே அங்கே கொடுத்தா எனக்கு ₹1 செலவு கிடையாது. இந்த 5,400 ரூபா மிச்சம். அங்கே படம் ஓட்டிட்டு திரும்ப என் ஆர்டிஸ்ட்க்கு என் வீட்டுக்கு வரும். திரும்ப எடுத்து போய் நான் வந்து செகண்ட் ஹேண்டில் விற்றேன்னா கூட எனக்கு 3,000 ரூபா அந்த ஆர்டிஸ்ட்க்கு இருக்குது. என் சொத்து என்கிட்ட இருக்குது. இப்போ நம்ம எல்லாருமே
பெப்சியும் ப்ரொடியூசர் கவுன்சிலும் அடிச்சுட்டு இருக்கு, பிரச்சனை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஒட்டுமொத்த தொழிலாளர்கள் ஒரு படத்தினுடைய சம்பளமே 15% தான். இது யாருமே உணரல. ஒட்டுமொத்த ஒரு படத்தில் என்ன நடக்குதுன்னா 15 விழுக்காடு தான் தொழிலாளர்களுக்கு சம்பளமாக போகுது. பெரிய படத்தில் 90ல் 60 விழுக்காடு நடிகருடைய சம்பளமாக போகுது. ஆனால் ரிலீஸில் இருக்கிற இதில் அதே மொத்த தொழிலாளருக்கு போகிற 15% விட 100 தேட்டரை போட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு 15 லட்சம் இல்லாமல் நீங்கள் படம் ரிலீஸ் பண்ண முடியாது. ஒன்லி கியூபுக்கு. இதே 2 வாரம் முடிஞ்சால் இன்னொரு 6 லட்சம் கட்டணும். இந்த 10 லட்சம் கட்டுற பணம் கூட என் ப்ரொடியூசருக்கு வராது. உதாரணத்துக்கு இவருக்கு 30 தேட்டர் கொடுக்குறாங்க, 30 தேட்டருக்கு நாளைக்கு பணம் கட்டுறாரு, அந்த தேட்டரில் வரலன்னா கூட அவங்களுக்கு அந்த அப்படியே நோ சார்ஜ். இது தமிழகத்தில் மட்டும்தான் இவ்வளவு பெரிய ஒரு தெல்லாலங்கடி வேலை நடக்குது. தயவு செஞ்சு ஊடகத்தில் இருக்க ஒட்டுமொத்த என்னுடைய சொந்தங்களுக்கு, சினிமா சொந்தங்க தான் நீங்களும், இதனுடைய ஆராய்ச்சி யாருமே பண்ண முடியல. எந்த ஆர்டிக்கிளும் வரமாட்டேங்குது. எவ்வளோ முறை கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு, ஆர்ப்பாட்டம் பண்ணியாச்சு. எங்களுடைய ப்ரொடியூசருடைய சொத்து ரிலீஸ் நைட்டு நெரிக்கப்பட்டு ஒவ்வொருத்தரும் கியூபில் பணம் கட்ட முடியாது, ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. இப்படி தான் சின்ன படத்துலேருந்து பெரிய படம் வரைக்கும் நடக்குது. தயவு செஞ்சு இது போல் சின்ன படத்துக்கெல்லாம் கண்டென்ட்டுக்கெல்லாம் பணமே கேட்கக்கூடாது. வெறும் கவுன்சிலில் போட்டிருக்கிறது 50 படத்துக்கு 3 லட்சம் ரூபாய் கட்டணும்னு போடணும். ஆனால் 3 லட்சம் இல்லை. கிட்ட போய் நிற்கும் போது இந்த சார்ஜ் 5 சார்ஜுன்னு போட்டு நீ 50 தேட்டர் போட்டாலும் 10 தேட்டர் போட்டாலும் 2,80,000 ரூபாய் கியூப்லேருந்து கட்டினா தான் அந்த படம் ஓப்பன் ஆகுது. அது என்ன கணக்குன்னு யாருமே கண்டுபிடிக்க முடியல. அப்படி நசுக்கப்படுறதுனால தான் சின்ன படங்கள் 100 தேட்டர் போகிறதுக்கு 50 தேட்டர் போகிறதுலாம் யோசிக்க வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா எல்லா பணமே போட்டு முடிச்சாச்சு. லாஸ்ட்டில் கட்டுறதுக்கு கூட நிற்காத போது என்ன கவலைகள் இருக்கும். அப்படி தான் ஒரு படங்கள் இருக்குது. தயவு செஞ்சு சினிமாவில் இருக்க மொத்த கலைஞர்களும் ஒரு பெரிய எழுச்சி அந்த கியூபுக்காக பண்ண வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. இது ஒரு நல்ல விழா. அதுக்காக தான் அந்த பதிவு பண்ணுறேன். நம்மளுடைய இயக்குனர் மிக சிறந்த இயக்குனர். இந்த பட்ஜெட்டில் ஒரு தரமான ஒரு 51 கோடி ரூபாய் எடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு. இவருக்கு கண்டிப்பாக பெரிய படங்கள் எல்லாம் வந்து சேரணும் அப்படின்றது தான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சார் அவங்களும் 2 பேரும் யாரும் சகிச்சதே இல்லை. தேங்க்யூ திருமலை சார் அவர்களுக்கும் மற்றும் இயக்குனர், கதாநாயகன், கதாநாயகி, இசையமைப்பாளர், அதுக்கப்புறம் தொழில்நுட்ப கலைஞர்கள், கேபிள் சங்கர் சார், எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ராமச்சந்திரன் சார், வணக்கம் சார். பேர் தெரியாம மன்னிச்சுக்கோங்க சார். திடீர்னு பேச சொல்லிட்டாங்க. ஏதோ வைவாக்கு ஸ்டாஃப் முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா உங்கள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் பேசணும், என்ன பேசுகிறதுன்னு தெரில. ஆனால் இருந்தாலும் எங்களுடைய முதல் முயற்சி, என்னுடைய கல்லூரி சீனியர் புஷ்பநாதன் ஆறுமுகம் சார் வந்து என்னுடைய கல்லூரி சீனியர். நான் இப்போ விஜய் டிவிலலாம் இந்த கலக்கப்பகுதி ஆறுலலாம் கலந்துட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடி இருந்தே பழக்கம். ஸோ இந்த தியேட்டர்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த படத்தில் ஒரு நல்ல வாய்ப்பு ஒன்று கொடுத்தாரு. எனக்கு எப்படியாச்சும் காமெடி பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தால் ஒரு பயங்கரமான ஒரு வில்லன் ரோல் மாதிரி ஒன்று கொடுத்துட்டாரு. வில்லன் ரோல்னால் சும்மா ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஆனால் பின்னாடி இருந்து எல்லாம் சாபம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் நல்லாவே இருக்க மாட்டான், நாசமாக போயிடுவான்ட்டு திரும்பி பார்க்குறேன், என்னைய தான் திட்டுறாங்களான்ற மாதிரி. ஆனால் ரொம்ப உயிரோட்டமான எல்லா கதாபாத்திரமும் அப்படி தான் இருக்கும். நீங்கள் படம் பார்க்குறப்பே தெரியும், இது நம்ம கணேஷ் மாதிரி இருக்கார், இவர் நம்ம பாபு மாதிரி இருக்கார், நம்ம இவர் மாதிரி இருக்காருன்ட்டு எல்லாத்தோடையுமே கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தை வடிவமைச்சு ரொம்ப குறைஞ்ச நாட்களில். ஏன் அடிக்கடி அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னா, ஒரு ஒரு சின்னதாக ஆரம்பித்து அப்படியே அடுத்தடுத்து அந்த ஃபுட்டேஜஸ் நல்லா இருக்க இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்குன்ற மாதிரி அப்படியே டெவலப் பண்ணி படத்தோட ஃபைனலில் விட்டு பார்த்தா உண்மையிலே அவ்வளோ அழகாக வந்திருக்கு. ஸோ அந்த விதத்தில் வந்து மேக்கிங்காக அண்ணன் அடிச்சுக்க முடியாது. அதே மாதிரி இங்கே வேலை பார்த்த எல்லா டெக்னீஷியன்ஸுமே வந்து ஒவ்வொருத்தவங்களும் தான் பணம் போட்டு படம் எடுத்தால் எப்படி எடுப்பாங்க, அந்த மாதிரி இன்வால்மெண்ட்டோட ஒரு நேரம் காலம் பார்க்காம ஒரு டைம்லாம் 24 ஹவர்ஸ்க்கு மேலே போச்சுன்னாங்க ஷூட்டு. நானாக இருந்தால் தூங்கி இருந்திருப்பேன். நல்ல வேளை அந்த ஷெட்யூலில் நான் மாட்டிக்கல. எனக்கு வந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு முடிச்சுட்டாங்க. ஸோ ஒரு 4 ஷிஃப்டிங்கா சார், மன்னிச்சுக்கோங்க, அவர் அதான் முறைக்கிற 4 ஷிஃப்டிங்கடா அப்படின்ற மாதிரி. பரவாயில்ல, இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும். எப்படி சேர்க்குறதுன்னு தெரியல. யாராச்சும் பெரிய ஆளுகளை திட்டினா கூட ஏதாச்சும் கான்ட்ரவர்சி ஆகி போயிருமா அப்படின்னா கூட திட்டிடலாம். ஆனால் என்ன யாருக்கும் தெரியாது, இவன் யாரா லூஸு அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதனால் நீங்கள் பத்திரிகை நண்பர்கள், நீங்கள் தான் வந்து படத்தை எப்படியாச்சும் கொண்டு போய் சேர்க்கணும். நல்ல விதத்தில் நிறையா சின்ன சின்ன படங்களை வெற்றி படமாக்கிய பெரும்பங்கு வந்து உங்களுக்கு தான் இருக்குது. இந்த படத்தையும் அந்த மாதிரி ஆக்குவீங்கன்ட்டு உங்கள்கிட்ட விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம்
இந்த மேடையில் என்னை ஏற்றிய எல்லாருக்கும் நன்றி. கேபிள் சங்கர் சாருக்கும் ரொம்ப நன்றி. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட முதல் மேடை. நான் இந்த மாதிரி எங்கேயும் பேசுனது கிடையாது. என்ன மாதிரி புது முகங்களுக்கு வந்து ஒரு ஒரு மூவியில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் கொடுத்ததுக்கு இங்கே நான் புஷ்பநாதன் அண்ணாவுக்கு நான் தேங்க்யூ சொல்லணும். ஸோ ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இந்த மூவியில் ஒரு செகண்ட் லீட் கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காரு. நான் வந்து முன்னாடி தியேட்டரில் நிறையா பண்ணியிருக்கேன் நான். ஸோ நான் தியேட்டர் ஆர்டிஸ்ட் நிறையா இது நான் பண்ணி தான் வந்திருக்கேன். ஸோ அப்படி பண்ணுறப்ப எனக்கு டக்குன்னு எங்கேயுமே சான்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஒரு மூவிலலாம் ஒரு சின்ன சின்ன ரோல்ஸை நான் நிறைய பண்ணியிருக்கேன். அப்படிங்கிறப்ப இந்த படம் வந்து எனக்கு முக்கியமான படம். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இது கண்டிப்பாக எல்லா ஆடியன்ஸ் கிட்ட போய் ரீச் ஆகணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். ரொம்ப அழகாக பண்ணி. ஓகே, நன்றி. இந்த இடத்துல நான் வந்து டைரக்டர் அப்படின்னு சொல்லி நிற்கிறதுக்கு முதல் காரணம் வந்து செந்திலண்ணா. அவர் ஆக்சுவலாக திருச்சியில் இருக்க எங்கள் கிராமத்தில் நாங்கள் இதெல்லாம் எங்கள் கிராமம் அந்த துபாயில் இருக்காங்க. நான் மகாராஜா முடிச்சிட்டேன். அந்த இடத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணார். ஸோ ஃபஸ்ட்டு செந்தில் எனக்கு தேங்க்ஸ் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறேன். தேங்க்யூங்கண்ணா. அவர் ஆக்சுவலாக துபாயிலேருந்தே வந்திருக்காரு இந்த ப்ரெஸ் மீட்காகவே. தேங்க்ஸுங்கண்ணா. ஓகே, ஸோ எங்கேயும் ஸ்டார்ட் பண்ணலன்னா நான் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரிண்ட் ப்ரெஸ் வெப்சைட் எல்லா மீடியா நண்பர்களுக்கும் நன்றி உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்ததுக்கு. ஸோ காமு காப்பி ஸ்டார்ட் பண்ணது எங்கேருந்து அப்படின்னா, ஆக்சுவலாக இது வந்து ஒரு பிளேவாக எழுதும்போது காமு காப்பி டைட்டிலேருந்து ஆரம்பிச்சிது. ரெண்டு விஷயம் என்னென்னா, நம்ம எல்லோரும் ஸ்கூல்லேருந்து கிமு கிபி அப்படின்ட்டு நம்ம எல்லாம் கடந்து தான் வந்திருப்போம் ஸ்கூலில். ஸோ கண்டிப்பாக கேட்சியாக இருக்குன்னு சொல்லி டைட்டில் வந்து காமு காப்பின்னு சொல்லி ஒரு பேஸில் ஸ்டார்ட் பண்ணது. அப்புறம் நிறைய இடங்கள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸே கூட ஸ்கூல் காலேஜஸில் லவ் பண்ணிட்டு ஒரு மேரேஜ் லைஃப்பில் போகும்போது ஒரு 5 வருஷம் 6 வருஷம் லவ் பண்ணவங்க கூட ஒரு மேரேஜ் லைஃப்பில் போகும்போது 1 வருஷம் 2 வருஷம் கூட அவங்களால தே ஆர் நாட் ஏபிள் டு லிவ் வித் மேரேஜ் லைஃப்பில். ஸோ டிவோர்ஸில் போகும்போது என்னன்னு சொல்லி யோசிக்க போகும்போது எல்லாருக்குமே இங்கே வந்து ஒரு இமோஷனல் இம்பேலன்ஸ், சோஷியலாக ஒரு ப்ரெஷர். ஸோ இந்த மாதிரி இல்லையான்னு சொல்லி எல்லாமே வந்து ஒரு லாங்கிங், ஒரு வேறு ஒரு லைஃப்பை கம்பேர் பண்ணி இருக்காங்களோ அப்படின்ற ஒரு மொமெண்ட் இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து தான் அந்த கதையானது உருவாக்கப்பட்டுச்சு கதையாக. ஸோ படம் ஆக்சுவலாக கம்ப்ளீட்டாக ஒரு 13 நாளில் ஷூட் பண்ணோம். 13 நாளில் ஷூட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் திங் ஒரு ஸ்கிரிப்ட் முடிச்சதுக்கப்புறம் எல்லா ஆர்டிஸ்ட் ஃபைனல் பண்ணிட்டு விட்டுட்டு ரிகர்சல் ஃபார் அபவுட் 10 days. ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட் ரீடிங் ப்ளஸ் ரிகர்சல் பண்ணோம். எக்ஸாக்டாக எங்கெங்கே போகிறோம், என்னென்ன ஷார்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத பண்ணோம். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 5லேருந்து 6 சீன் ஷூட் பண்ணோம் ஆக்சுவலாக. ஸோ எங்கே ஷூட் பண்ண வரும் அங்கேயே ரிகர்சல் பண்ணோம். ஸோ டிஓபி பயங்கர சப்போர்ட். ஆக்சுவலாக நாங்கள் ஆப்பிளில் ஒரு ஆப் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ எந்த கேமரா யூஸ் பண்ண போகிறோமோ அந்த லென்ஸ் என்ன லென்ஸ் வரும், என்ன டென்சிட்டி வரும் எல்லாமே பண்ணிட்டு வீட்டே கோன் வித் கம்ப்ளீட். எப்படி நம்ம ஸ்டோரி போர்ட் போடுவாங்களோ இப்போ வந்து அந்த கேமராலே கம்ப்ளீட்டாக ஒரு லிஸ்ட் வச்சுட்டு தான் நாங்கள் ஷூட் பண்ணவே போனோம். ஸோ வர எல்லாத்துக்கும் அந்த இது இருக்கும். எந்த ஷார்ட்டு இன்றைக்கி அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாத்துக்குமே இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோன்றது எல்லாத்துக்கும் தெளிவாக தெரியும். அதனால் ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ லிமிட்டடான ஒரு பட்ஜெட் இருக்குது. ஒன்று ஐயோ நம்மள்ட்ட பட்ஜெட் இல்லைன்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி உட்காரலாம், இல்லை இதில் என்ன பண்ண முடியும்னு சொல்லி ஒரு ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு சேலஞ்சிங் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ முடிச்சிட்டோம். அவுட் வந்து ஸ்க்ரீன் பண்ணோம் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் டீமுக்கு. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபஸ்ட்டு ஒரு டீம் வந்து பார்த்தாங்க. பார்த்த பிறகு ஒரு ப்ரொடியூசர் சார் வந்தார். வந்துட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்தார். வந்துட்டு ஃபைட் இருக்குது, நல்லாயிருக்கு, லவ் இருக்குது, ரொமான்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் நல்லாயிருக்கு, சாங் இருக்குது நல்லாயிருக்கு இப்படிலாம் சொல்லிட்டு ஹீரோயின் கருப்பாக இருக்குது அது நல்லா இல்லையே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாரு. நான் சொல்லி கேட்குறேன், இல்லை சார் இப்போ நம்ம பாலுமந்திரா சாரோட படங்கள், பாரதிராஜா சாரோட படங்கள் எல்லாம் ஹீரோயின் அப்படி தானே இருந்தாங்க சார், அந்த மாதிரி ஒரு லைவாக இருக்கும் சரிதா மேம் இது மாதிரி ஒரு லைவாக இருப்பாங்களே சார் அப்படின்னா, இல்லை தம்பி அது ஆடியன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்களே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறாரு. இல்லை சார் இப்போது இந்த மாதிரி தான் ஹீரோயின்ஸ் இருந்தாங்க தம்பி, அப்போ தியேட்டருக்கு வந்தவங்க எல்லாரும் கருப்பாக இருந்தாங்க, மாநிலமாக இருந்தாங்க, ஈஸியாக கனெக்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி எல்லாமே கொஞ்சம் ஃபேராக இருக்கிற மாதிரி தான் அட்டென்ஷன் சீக்கிங்காக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஸ்க்ரீன் பண்ணோம். அப்போ கேபிள் சிங்கர் சார் வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு ஹீரோயின் அது இது எல்லாத்தையும் விட்டாலும் படம் இமோஷனலாக கனெக்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் எவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் பண்ணாலும் ஒரு ஆக்ஷனாக இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் என்ன ட்ராமா இருக்கலாம், எப்போ இமோஷனல் கனெக்ட் ஆகுது அது ஒர்க் அவுட் ஆகும். இந்த படத்தில் இமோஷனல் கனெக்ட் ஆகுது. ஸோ நீங்கள் சொல்கிற பட்ஜெட்டுக்கும் இந்த இதுக்கும் வந்து கம்ப்ளீட்லி ஃபார் அவேவாக தான் இருக்குது. ஸோ இது ரீஎடிட் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டாங்க. பண்ண முடியும் சார் சொன்னேன். ஸோ ரீஎடிட் பண்ணோம். திரும்ப ஒரு சில அவர் பண்ணும்போது எனக்கும் சொல்ல தோணுச்சு. அப்புறம் ஒரு சில சீக்வன்ஸ் அடிஷ்னலாக எழுதும்போது அப்புறம் அடிஷ்னல் சீக்வன்சஸ் பண்ணும்போது அப்புறம் லால் சார், ராமச்சந்திரன் சார் எல்லாமே இன்னும் பூஸ்டப் பண்ணாங்க. ஸோ ஒரே நாளில் 18 நிமிஷத்துக்கான ஃபுட்டேஜ் வந்து ஷூட் பண்ணோம். ஒரு 24 hours கம்ப்ளீட்டாக அந்த எடுத்த ஒரு ஷாட் கூட வேஸ்ட் ஷாட் கிடையாது.
கம்ப்ளீட்டாக எடுத்து அப்படியே படத்தில் ஃபிட் பண்ணுற அளவுக்கு திரும்ப ரீஷூட் பண்ணி ஆட் பண்ணணும். ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய 1 hour 37 minutes ரன் டூரேஷன் இதை விட ஒரு 2 to 3 minutes எக்ஸசிவாக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ இது வந்து எங்கே இருந்துச்சுன்னா 2 விஷயம். ஸ்கிரிப்டிங்காக நான் டைரக்ட் நித்திலன் சாரோட மகாராஜா ஒர்க் பண்ணிருக்கேன். ஸ்கிரிப்டிங் அவர் கன்வின்ஸ் ஆகிற வரைக்கும் கேட்டுட்டு அதை போட்டு அடித்து துவச்சி அப்படி தான் கொண்டு வர்றாரு. நம்மள்ட்ட கொண்டு வந்து சொல்லும்போதே அதனால தான் ஸ்கிரிப்ட்லேயே இருக்கும் எக்ஸாக்டாக எடிட் பேட்டர்ன் எங்கேவா இருக்கும், அடுத்த லுக் அண்ட் பேட்டர்னாக இருக்கும், சில இதில் ஷார்ட் டிவிஷனாகவும் இருக்கும். இது என்ன நரேட் பண்ணுற போதுக்குள்ள அவர் சொல்லிட்டு வர்றாரு. அடுத்து வந்து கொட்டேஷன் கேங்ன்ற ஒரு படத்தில் வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டரும் ப்ரொடக்ஷன்லேயே ஒர்க் பண்ணேன். ஸோ ஒரு நாள் ஷூட் போகும்போது 26 லட்சம் என் கையில் கொடுத்தோம். கிட்டத்தட்ட ஒரு 13 நாள் நான் ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணேன். அது பண்ணும்போது ஒரு நாள் லைட்டுக்கு எவ்வளோ தேவை, டெக்னீஷியனுக்கு எவ்வளோ தேவைப்படும், கேமராக்கள் முன்னாடி சாப்பாடுகள் அப்படி என் தெரிஞ்சதுனால தான் இது பண்ண முடிஞ்சிச்சு. நிறைய பேர் கேட்பாங்க ஆக்சுவலாக அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தால் தான் படம் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தால் தான் படம் பண்ண முடியும் அப்படின்ட்டு கிடையாது. நல்ல ப்ரொடியூசர் இல்லை நல்ல இன்வெஸ்ட் பண்ணுற ஆட்கள் இருந்தால் கண்டிப்பாக பண்ண முடியும். ஆனால் இப்போது நான் பர்சனலாக பார்க்குறது வந்து நான் யாருக்கும் குறை சொல்கிறதுக்கு அந்த இடத்துக்கு சொல்ல வரல. நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறது காரணம் இது யார் கன்சியூம் பண்ண போகிறாங்க, யார் செட் ஆஃப் ஆடியன்ஸ், எங்கள் சிட்டி மாதிரி மல்டிப்ளெக்ஸில் மட்டும் போடுவோம் இல்லை சிங்கிள் ஸ்க்ரீன் இந்த மாதிரி போக போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைய தேதிக்கு மேபி முன்னாடி தேவையில்லை, இன்னைய தேதிக்கு டிரெக்டர்ஸ்க்கு இந்த மாதிரி பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சுன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற பெர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சுன்னா, தியேட்டரை என்ன மாதிரி அப்சர்வ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பெர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சுன்னா இட் வில் பிகம் வெரி ஈஸி. ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் பண்ண போகிறோம் இல்லை வந்து ஒரு கேரக்டராக எடுக்கிறோன்னா இது ஒருத்தருக்கு 1 லட்சம் 2 லட்சம் கொடுக்குறோன்னா இப்போது சிங்கமொழி சார் வந்து புதுசாக வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணி கொண்டு வந்தாங்க. அதன் மூலமாக ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு லுக் அண்ட் ஃபீல் கிடச்சது இல்லை. அது வந்து நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி. வேற ஒருத்தர் கூட கொண்டு வந்து ஒரு டைரக்டர் நினச்சா கன்விக்ஷனை பண்ண முடியுன்றது என்னோட டேக். அது இதில் நாங்கள் 100% ஒர்க் பண்ண செஞ்சோம். ஸோ சரண்யா அவங்க பண்ணதுக்கு முதல் காரணம் என்னன்னா, அதுக்கு முன்னாடி நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் ஒர்க் பண்ணுறோம். காவல் தெய்வம் சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன் விமன் போலீஸ்னை பற்றி. ஆக்சுவலி என் ஒய்ஃப் போலீஸ். ஸோ அவங்க சொன்ன இன்ஸ்பிரேஷனில் தான் ஆக்சுவலாக அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்து ஒரு விமன் போலீஸ் ஒரு நாள் டியூட்டி என்னவா இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அது கிட்டத்தட்ட ஒரு 56 ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போயிட்டு வேர்ல்டு வைட் 26 அவார்ட்ஸ் ஆக்சுவலாக வின் பண்ணிச்சு. ஸோ அதுலேருந்து தான் நித்திலன் சார் என்னை வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இது பண்ணுறதுக்கு கூப்பிட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த ஒரு டேக், அதுக்கப்புறம் ஒரு சென்டென்ஸ் ஒரு ஷார்ட் பண்ணணும். இது பண்ணும்போது 2 ரீசன் முக்கியமாக பண்ணணும். நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். அப்புறம் அந்த கால் ஷீட்ன்ற இஷ்யூவோ இல்லை வந்து ஆர்டிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ரகிள் நமக்கு இருக்கக்கூடிய, ஏன்னா நம்மள்ட்ட இருக்க போகிற லிமிடெட் பட்ஜெட் இதுக்குள்ளே கண்டிப்பாக பண்ணிக்கணும் அப்படின்றதுனால தான் பண்ணோம். அப்புறம் அதுலேருந்து விக்னேஷ் வந்தார். இது எல்லாத்தையும் ஃபார் பெட்டர். டிஎஸ்கே வந்து என்னோட காலேஜ் ஜூனியர் ஆக்சுவலாக. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமே தெரியும். ஆக்சுவலாக அவர் இன்றைக்கி ஷூட்டில் இதில் பொள்ளாச்சி ஏதோ ஷூட்டில் இருக்கார், அதனால் வர முடியல. அவர் வந்து ஒரு சாரி கேட்க சொன்னார், மறந்துட்டேன். ஓகே. ஸோ அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் இன்னும் அவர் ஆக்சுவலாக நிறைய பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவல் காமெடியனாக இருந்தது தான் லபர் பந்தில் ஒரு கிரே ஷேடில் இருக்க ஒரு கேரக்டராக பண்ணணும்னு சொல்லி வந்தாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து கைண்ட் ஆஃப் லவ் அவர் பார்க்குற எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு லுக் அண்ட் ஃபீலில் வந்து அவருமே கேரி பண்ணார். அது எங்களுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு. இன் டர்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்க்கு அந்த மாதிரி ஒரு நோன் ஃபேஸ் வரும்போது இன்னும் ஒரு லிஃப்டாக இருந்துச்சு ஆக்சுவலாக எங்களுக்கு. எடிட்டர் ஜிஎம் சுந்தராக இருக்கட்டும். ஜிஎம் சுந்தர் நாங்கள் வந்து மகாராஜில் அசிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணோம். எடிட்டர் சிவராஜ் பாலுமதி சாரோட ஸ்டூடெண்ட். கிட்டத்தட்ட நான் அவர் டைரக்டராக டைரக்ட் ஆக்சுவலாக ஹி வாண்ட் டு பிகம் டைரக்டர். நான் கேட்டதுனால எடிட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட இந்த வெர்ஷனே நான் கிட்டத்தட்ட 3-4 வெர்ஷன் எடிட் பேட்டர்ன் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். எந்த இதுக்குமே சலைக்காமல் ஒர்க் பண்ணி கொடுத்தாப்புல. மியூசிக் டைரக்டர் தர்ஷன், ஜிப்ரான்ஸோட அசிஸ்டன்டாக இருந்தார். எல்லாமே இந்த பட்ஜெட்குள்ளே தான் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருந்தோம். அது எல்லாமே அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆக்சுவலாக இமோஷனலாக இது ஒர்க் அவுட் ஆகுது, இது வேறு ஸ்கேலில் வரும்னு சொல்லிட்டு எல்லாமே சப்போர்ட் பண்ண செஞ்சாங்க. இந்த படத்தில் ஒரு சாங் வைக்கலாம் அப்படின்னு சொல்ல போகும்போது எங்கள் மியூசிக் டைரக்டர் அடுத்த படத்துக்கு மூவ் ஆகிட்டார். அவர் அந்த டயத்தில் இருக்கும்போது சமந்த் சார் அப்ரோச் பண்ணோம். சமந்த் சார் ரொம்ப எக்ஸலண்டாக ஒரு சாங் கொடுத்தாரு. கண்டிப்பாக நீங்கள் படத்தில் போகும்போது உங்களுக்கு பிடிக்கும். ஓவரால் இந்த படத்தில் கீ ஃபேக்டராக இமோஷனல் நல்லா கேரி ஆகும்னு நாங்கள் முழுசாக நம்புகிறோம். வழக்கமாக த்ரில்லர், ஹாரர், ஆக்ஷன் படங்கள் வந்து நான் லீனியராக சொல்லுவாங்க. ஒரு லவ் படத்தை நாங்கள் வந்து நான் லீனியராக சொல்லியிருக்கோம். அது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகும்னு நம்புகிறேன். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். விக்னேஷ் ரவி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நிறைய நாட்டில் வந்து ரவுண்ட் த கிளாக் தான் ஷூட் பண்ணிருக்கோம். 24 hours 27 hours ஷூட் பண்ணியிருக்கோம். ஒரு நாள் வந்தாலும் அடுத்த நாள் அப்புறம் ஒரு 3-4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கூட ஷூட் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையுமே வேர் பண்ணிட்டாங்க. ஏன்னா இவனுக்கு ஒரு விஷயம் இருக்குது. அது எனக்கு க்ளோஸ் எல்லாத்துக்கும் பண்ண செய்யலாம். ஆனால் புதுசாக வந்து ஒருத்தர் வந்து பண்ணணும்னு சொல்லும் போதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். இது எல்லாருமே 100% கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. நாங்கள் 13 நாளில் பண்ணோம் அப்படின்றது வந்து நாங்கள் சொல்கிறது எதுக்கு ஸ்பெசிஃபிக்னா இது பண்ண முடியும். அதுக்கான கரெக்டான ஆட்கள், அதுக்கான டீம் அமைஞ்சிச்சுன்னா எல்லாத்தாலையும் கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு எஃபர்ட். ஸோ கேபிள் சிங்கர் சாருக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். நான் ஹெச்ஆர் முடிச்சுட்டு ஒரு 4 years ஹெச்ஆரில் ஒர்க் பண்ணேன். அப்போ தான் ஒரு படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணதுக்கு சார் சொன்னார், தம்பி ஒர்க் பண்ணு, அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டு வா அப்படின்னாங்க. நான் அவர்கிட்ட சொல்லாமே ரிசைன் பண்ணிட்டு வேலைக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த படத்தில் போய் ஒர்க் பண்ணேன். அந்த படம் ட்ராப் பண்ணேன் 1 year கழிச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு,
மறுபடியும் திரும்ப அவர் போய் நின்று இப்போ என்ன சார் என்ன சார் இப்படி ஆயிடுச்சு படம் நிப்பாட்டிட்டாங்கன்னா சரி ஒன்றும் பண்ணல வேலை கிடைக்குன்னா அப்புறம் உடனே அப்ளை பண்ணி அடுத்த ஒரு வாரத்தில் ப்ரொஃபஸரை ஜாயின் பண்ணேன். அவர் சொன்னார் நீ ஒன்றை காப்பாற்றிக்க சினிமா ஒன்று பின்னாடி காப்பாற்றிக்கும் சரியா, நீ ஃபினான்ஷியலாக வயபிளாக இருந்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட் அதுக்கிட்ட ஒர்க் பண்ணினா உனக்கு கண்டிப்பாக இது ஒரு நாள் பண்ண முடியும்னாரு. நான் அப்போது 23 வயசில் திரும்ப வேலைக்கு போயிட்டு அங்கேருந்து ஒர்க் பண்ண செஞ்சேன். அப்புறம் ப்ரொஃபஸர் ஒரு 9 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு பேரலாக அவர் சொன்ன சாட்டர்டே சண்டே இங்கே இருக்கிற நிறைய பெரிய பெரிய படங்கள் போது கூட நான் ஸ்கிரிப்ட் டைப் பண்ணேன். சாட்டர்டே சண்டே டிஸ்கஷன் போவேன், அவங்க வந்து வாய்ஸ் நோட் கொடுப்பாங்க, நான் டைப் பண்ணி கொடுப்பேன். அதுக்கு வந்து சேலரி அப்படின்றத தாண்டி எனக்கு வந்து பெரிய எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நிறைய செட் ஆஃப் கான்டாக்ட்ஸ் நான் அந்த மாதிரி ஒரு பேர் டைப் பண்ண போகிறதுல கோ டைரக்டர் அன்புன்னு ஒருத்தர் மீட் பண்ணுறேன். அவர் தான் கொட்டேஷன் படத்தில் ப்ரொடக்ஷன் வர்றாரு, அவர் தான் கோ டைரக்டர் இருக்கார். அவரும் என்னை கூப்பிட்டு போகிறார், நீங்கள் வந்து இங்கே ஒர்க் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு. இது என்னென்னா ஏதோ ஒரு இடத்துல தொடர்ந்து இருக்கும்போது கன்சிஸ்டண்டாக வந்து ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்றது. ஸோ அப்படி தான் இவால்வ் பண்ணி வந்தோம். இந்த இடத்துல இது ஒரு நீங்கள் கொடுத்துட்டு ரொம்ப பெரிய புஷ். இந்த சக்ஸஸ் இப்போ நான் 2022 வேலையை ப்ரொஃபஸர் ஜாபை விட்டு கம்ப்ளீட்டாக சினிமாவுக்கு வந்து 2 படம் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்த டயத்தில் ஃபினான்ஷியல் எனக்கு ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் வயபிள் பண்ணி பார்த்துக்கிது என்னோடய ஒய்ஃப். ஸோ இந்த இடத்துல என் ஒய்ஃப்க்கு நான் எல்லாத்துக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிடுறேன் எல்லாத்துக்கும் முன்னாடி. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும்போது யாரோ ஒருத்தர் புஷ் பண்ணும். ஸோ இந்த இடத்துல மாரலாக இமோஷனலாக ரொம்ப பெரிய புஷ்ன்றது கேபிள் சேகர் சார். நான் சில டைம் சொல்லுவேன் சார் இது உண்மையிலே ஒர்க் அவுட் ஆகுமா தம்பி, இதில் இமோஷனல் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். சின்ன அதுக்கு குறைகள் இல்லவே இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. ஃபஸ்ட் சின்னது செகண்ட் ஆஃப் ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது கனெக்ட் பண்ணிப்பாங்க. நீ இமோஷனல் ஒர்க் அவுட் பண்ணுற நீ வந்து மற்ற மாஸ் ஹீரோக்கள் இது வந்து இமோஷனல் இந்த குரூவை வச்சு இது சக்ஸஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் சார் பயங்கர புஷ் பண்ணாங்க, ராமச்சந்திரன் சார் பயங்கர புஷ் பண்ணாங்க. ஸோ இது இந்த ஒரு சக்ஸஸ் அதாவது பெரிய சக்ஸஸ் சின்ன சக்ஸஸ் அப்படின்னு நாங்கள் கன்சிடர் பண்ணல. இந்த இடம் வந்து நின்னதே நாங்கள் ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு வரலன்னா இன்னும் ஒரு ஸ்ட்ரீட்லையோ ஆக்சுவலாக செந்தில் என்ன சொல்கிறோமோ சொன்னோம். ஆக்சுவலாக அப்போ சொன்னதை இன்னும் சொல்லிருக்கேன், என்னடா பண்ணுறேன் ப்ரொடக்ஷன் அப்ரோச் பண்ணிட்டு ஹீரோ கதை சொல்லிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ் இன்னும் அந்த அப்ரோச் தான் இருக்கும். ஸோ பாசிட்டிவாக நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு கார்ட் வில் டேக் அஸ் டு தி நெக்ஸ்ட் லெவல். இங்கே இருக்க எல்லாருமே ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் 100% உழைச்சிருக்கோம். நீங்கள் படம் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த படத்துலையாவது எனக்கு அந்த நடிப்பு போயிட்டாங்க, அது வரல. அப்புறம் இன்னொரு மேம் கவுன்சிலிங் அவங்க ஆடிஷன் வந்திருந்தாங்க, அதுலேருந்து தான் வி டேக்கன் ஆக்சுவலாக. ஓகே துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.